Hi, hello பசங்களா வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல நம்ம செகண்ட் சாப்டர் ஒன் ஷாட் பார்க்க போறோம். நான் உங்க அர்ச்சனா மேம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் வீடியோ முடிச்சிருக்கோம்டா. ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோ. செகண்ட் சாப்டருக்கான ஒன் ஷாட் வீடியோ இது. ஸோ உன்னோட செகண்ட் சாப்டர் நேம் என்னது? மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டோட பேசிக் ஐடியாஸ் நமக்கு என்னென்ன தெரியும் அது. நெக்ஸ்ட் சர்க்கிள். சர்க்கிள் பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள். சர்க்கிள்னா என்ன, அதுல இருக்க பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கம்பைன்ட் ஷேப்ஸ். கம்பைன்ட் ஷேப்ஸோட பெரிமீட்டர் ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் லாஸ்டா 3 டைமென்ஷனல் ஃபிகர்ஸ். ஸோ 3 டைமென்ஷனல்ஸோட ஷேப்ஸ் என்னென்ன இருக்கு அதை பத்தி நம்ம எல்லாமே படிக்க போறோம். ஸோ எல்லாரும் ரெடியா இன்னைக்கு கிளாஸ்க்கு? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட்ஸ்ல என்ன படிச்சிருக்கோம்? ஸோ மெஷர்மெண்ட்ஸில் மேம் ஷேப்ஸ் எல்லா 2D ஷேப்ஸும் படித்தோம். 2D ஷேப்ஸ்னா 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ். ஸோ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள் இது எல்லாத்தோட பெரிமீட்டர் ஏரியா ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருந்தோம். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ்லையும் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். பட் லாஸ்ட்டாக நம்ம என்ன இதுக்கு முன்னாடி நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இதை வச்சு நம்ம என்ன படிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we have already learned how to find the perimeter and area of circle, triangle, square, rectangle, trapezium, parallelogram. ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்காடா? இது எல்லாமே இங்கே யூஸ் ஆகும். உனக்கு இந்த 2D ஷேப்ஸ் எல்லாத்தோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலாஸ் தெரியணும். தெரியலனா நம்ம குயிக்கா இன்னைக்கு கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்க்கிள், ஸ்பெசிஃபிக்கா சர்க்கிள், அதோட பார்ட்ஸ், அப்புறம் அதுல இருக்க ஃபார்முலாஸ் இதுதான் பார்க்க போறோம். டே இந்த சாப்டர் எவ்வளோ ஈஸினா, நீ ஃபார்முலா படிச்சு வச்சிட்டனா போதும். இந்த ஷேப்க்கு இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா படிச்சு வச்சிட்டனா போதும். ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல நீ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஸ்ட்ராங்கா இருந்தனா இந்த சாப்டர்ல ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அண்ட் எங்கெங்க சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன்னு நான் சொல்றேன், அது எல்லாமே கரெக்ட் பண்ணி இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம இப்போ கவர் பண்றோம் இந்த செஷன்ல. அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஃபுல் ப்ரிப்பேர், ஃபுல் மார்க். இதுல இருந்து எந்த கொஸ்டின் எடுத்தாலும் எனக்கு தெரியும், அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆக போறோம். ஸோ நீங்க எல்லாரும் ரெடியா? கம் ஆன். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் a circle. நமக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா தெரியும்ல. வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஃப் ரேடியஸ் இஸ் 7 சென்டிமீட்டர்? சரி, ரேடியஸ் 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னது? நோட் பண்ணிக்கோ, பை ஆர் ஸ்கொயர். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ல கொடுத்துருக்காங்கடா. இதே இன் டர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் பை டி ஸ்கொயர் பை 4. ஏன் மேம் டி ஸ்கொயர் பை 4? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2 டா, இல்லையா? ஸோ ரேடியஸ்க்கு பதிலாக டி பை 2 சப்ஸ்டியூட் பண்ணா டி ஸ்கொயர் பை 4. அதனால இதுவும் ஏரியா ஃபார்முலா தான், நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த கொஸ்டினுக்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ண போறோம். ஓகேயா? ஓகே, இத பைன்றது என்னது? பைன்றது 3.14 ஆர் 22/7. இது அப்ராக்சிமேட் வேல்யூ, பையோட வேல்யூ. ஸோ இது நம்ம இந்த ஃபார்முலால யூஸ் பண்ண போறோம். உனக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க பையோட வேல்யூ. கொடுக்கலன்னா நீ பையாவே அப்படியே வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா யூனிட்ஸ் நோட் பண்ணிக்கோ. ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுதான் யூனிட்ஸ். ஓகேயா? சரி, இந்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஏரியா ஆஃப் திஸ் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை. பை நான் 22/7 எடுக்க போறேன். 3.14 எடுத்தாலும் ரைட் தான். ஸோ பை இஸ் 22/7. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 7. அப்போ ரேடியஸ் இன்டூ ரேடியஸ், இதுதான் உன்னோட வேல்யூ ஆஃப் ஏரியா ஆஃப் திஸ் சர்க்கிள். டே 7 சென்டிமீட்டர் இருக்க ரேடியஸ் இருக்க சர்க்கிள்க்கு ஏரியா இதுவா தான் இருக்கும். இங்க பாருங்க, 7 கேன்சல் பண்ணியாச்சு. 22 into 7 154. கரெக்டா? 7 2s are 14. 7 2s are 14 plus 1 15. So 154. 154 இது கரெக்டான வேல்யூ. பட் இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஏன் மேம் கிடையாது? யூனிட்ஸ் முக்கியம். 154 யூனிட்ஸும் 154 ஸ்கொயர் யூனிட்ஸும் வேற வேறடா. ஓகேவா? அப்போ நான் யூனிட்ஸ் எழுதுறது ரொம்ப முக்கியம். 154 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே மேம், இப்படி நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க சொன்னீங்க பையோட வேல்யூ, பைக்கு என்ன வேல்யூ எடுக்கலாம்? பை either 22/7 எடுங்க ஆர் 3.14 எடுக்க சொன்னீங்க. இப்போ நான் 3.14 சப்ஸ்டியூட் பண்ண போது எனக்கு ஆன்சர் மாறுமா? டே ஸ்லைட்டா மாறலாம், பட் சேமா தான் ஆன்சர் இருக்கும். இங்க பாரு, இதுல 3.14 எடுத்திருக்காங்க பைக்கு பதிலா. இப்போ 153.86 கிடைச்சிருக்கு. 154ம் 153.86ம் நியர்பையா தான் இருக்கு. இப்போ நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா எனக்கு 154 தானே கிடைக்கும். ஸோ உன்னோட ஆன்சர் 154 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ். ஓகே மேம், இங்கே யூனிட்ஸ் எழுதிருந்தீங்க. 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கனால 7 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ். இல்லைன்னா இது இப்படி எழுதலாம், 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
ஓகே இந்த யூனிட்ஸ்ன்றது இங்க கொடுத்திருக்க யூனிட் மேம் சென்டிமீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஸ்கொயர் ஃபீட்ஸ் ஓகேவா சோ யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணி வெச்சுக்கோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஓகே பெரிமீட்டர் என்னது பவுண்டரி இல்லையா இந்த ஏரியாக்கு டெஃபினிஷன் the space occupied by it அந்த ஷேப்னால பெரிமீட்டர்னா பவுண்டரி பவுண்டரிக்கு ஒரு ஃபார்முலா படிச்சோமா சோ பவுண்டரிக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் மேம் சோ ஓகே இந்த 22/7 3.14 இது ரெண்டுமே ரேஷனல் நம்பர்ஸ் எஸ் ஆர் நோ மேம் p/q ஃபார்ம்ல எழுத முடியுது and 3.14 டெசிமல் முடியுது ரேஷனல் நம்பர்ஸ்னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம் ஆனா பைன்றது ரேஷனல் நம்பரான்னு கேக்குறாங்க நீங்க பைக்கு ஈக்குவலண்டா தானே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண சொன்னீங்க அப்போ பைன்றது ஈக்குவலண்டான்னு கேக்குறாங்க பைக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான்டா இது ஆனா பைன்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர் எதனால இர்ரேஷனல் நம்பர் பையோட வேல்யூ நீ டிவைட் பண்ணா 3.14159 போய்கிட்டே இருக்கும் சோ இது என்னது நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகல சோ அதனால இது இர்ரேஷனல் இது irrational அப்போ மேம் இதுக்கு ஈக்குவலன்ட் இதுன்னு எடுத்திருக்கீங்க இதுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நியர்பை வேல்யூ நம்ம சம்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்ல அதுக்காக தான் இது எடுத்துக்கோம் ஓகேயா சோ திஸ் இஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட் ஓகே நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது சர்க்கிளோட பெரிமீட்டர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றோம் இந்த ஃபார்முலாவா நோட் பண்ணிக்கோ ஏரியா ஆஃப் of circle area of circle pi r square இல்ல மேம் in terms of diameter வேணும் pi d square by 4 by 2 எழுதிராதீங்க d by 2 the whole square is d square by 4 okay 2 square 4 ஆகும்ல next is circumference of circle okay circumference of circle ல formula 2 pi r இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கோங்க இங்க பாரு இங்க ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதல சென்டிமீட்டர் மீட்டர் இததான் யூனிட்ஸ்னு சொல்லுவோம் ஸ்கொயர் யூனிட்ஸ்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்ப ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு யூனிட்ஸ் அங்க என்ன இருக்கோ அந்த யூனிட் அப்படியே எழுதிடுவேன் இதே ஏரியாக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதுவோம் ஓகேயா யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம் அதனால சொல்றேன் சரியா சரி இப்போ மேம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் தான் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் வேணும் டே ரேடியஸ்னா என்னது டயாமீட்டர் பை 2வா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் டயாமீட்டர் இப்போ அதையே இங்கேயே சப்ஸ்டிட்யூட் பண்ணு மேம் 2 into பை ரேடியஸ்க்கு பதிலாக டயாமீட்டர் பை 2 இந்த 2வும் கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பை into d ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க which can also be written as pi d units. So in terms of diameter la pi into d, in terms of radius la 2 pi r. Clear? Okay. So this is formula for circumference and area of a circle. எல்லாருக்கும் இப்ப கேட்டா தெரியும் கன்ஃபியூஸ் ஆகாம சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஏரியா ஃபார்முலாவும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவும் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் அதுக்கு நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லட்டா ஸோ ஏரியானா அந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2 மல்டிபிள் இருக்கு இங்க பாரு மேம் ஏரியா இங்க ஸ்கொயர் இருக்கு ஆர் ஸ்கொயர் சர்க்கம்ஃபரன்ஸ் முன்னாடி 2 மல்டிபிள் இருக்கு ஓகேயா ஏன்னா இது நம்ம மறந்துடுவோம் இது கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் நான் சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டேன்னா நீ வந்து பை ஆர் ஸ்கொயர்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டு போனா ஃபுல்லா ஆன்சர் தப்பு நீ ஆன்சர் ஓகே ஒரு क्वेश्चनல உனக்கு ஃபைண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் a சர்க்கிள்னு கொடுத்திருக்காங்க நீ ஆன்சர் ரெண்டுமே உனக்கு பார்த்தா ஆன்சர் கரெக்ட்டா இருக்கு ஆனா சர்க்கம்ஃபரன்ஸ்னு டாபிக் போட்டு ஏரியா ஃபைண்ட் பண்ணிட்டு ஏரியான்னு டாபிக் போட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணினா 0 மார்க்ஸ் கொடுப்பாங்க மார்க்கே கொடுக்க மாட்டாங்க அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுது ஆனா எதோட ஃபார்முலான்றது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா மார்க் கிடைக்காதா அப்ப தெளிவா படிச்சுக்கோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள்னா 2 pi r மேம் 2 மல்டிபிள் இருக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள்னா pi r ஸ்கொயர் ஸ்கொயர் r into r தான் r ஸ்கொயர்னு சொல்லுவோம் ஓகேயா சரி இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் கிளியரா சரி நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட்ஸ் சாரி பார்ட்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் டே ஒரு சர்க்கிள் இருக்கு சர்க்கிள்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு நம்ம படிக்க போறோம் பாருங்க சோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கலாமா yes we got a circle so என்ன கலர் எடுக்கலாம் green so ஒரு சர்க்கிள் இருக்கு இந்த சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம்
ஓகே ஸோ இது சென்டர் ஓகேயா எஸ் இது சென்டர் ஸோ சென்டர்லேருந்து இந்த சர்க்கிள் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கா எல்லா பக்கமும் மேம் நான் எங்கே எடுத்தாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இந்த பாயிண்ட்லேருந்து இது என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஸோ எல்லா டிஸ்டன்ஸுமே சேமாக இருக்கா இங்கே எஸ் ஆர் நோ ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் மேம் a circle definition பாரு so circleன்றது is the path traced by moving so that its distance from the fixed point இந்த fixed point வந்து எப்பவுமே சேமா இருக்கும் இந்த பாயிண்ட்ல இருந்து இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டர் ஓகேயா நீ இந்த பாயிண்ட்ல இருந்து எங்க எடுத்தாலும் இந்த ட்ரேஸ் பண்றதுல ஃபுல்லா 3 சென்டிமீட்டர் ஃபுல்லா ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தனா அதுதான் சர்க்கிள்ன்றோம் அப்போ இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இது circumference of the circle ஏனா நம்ம அந்த பவுண்டரியை தான் circumferenceன்றோம் இப்போ ரெண்டு பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோமா சரி மேம் இந்த சென்டர்ல இருந்து இந்த circumferenceக்கு நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது என்னன்னு சொல்லுவோம் that is known as radius சோ இத ரேடியஸ்னு சொல்றோம் ஓகேயா நான் சொல்ல நீயும் நோட்ல வரைஞ்சிட்டே அப்படியே படி எல்லா பார்ட்ஸும் ஞாபகம் இருக்கும் சோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம் அந்த சர்க்கிள் சென்டர் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு அத சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓடு சொல்லுவோம் ஓகே இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸை கனெக்ட் பண்ற அந்த லைன் இருக்குல்ல அத ரேடியஸ்னு சொல்லுவோம் ஓகே சரி மேம் ஃபைன் நெக்ஸ்ட் இந்த ரேடியஸை மேம் இந்த பக்கமும் நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன் நீங்க ரேடியஸ்னு அதை சொன்னீங்க இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கே இது என்னது இதை நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம்டா மேம் அப்ப டயாமீட்டருக்கு டெஃபினிஷன் என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல ஏதோ ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ண போது அது சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல பாஸ் பண்ணி போச்சுனா அத டயாமீட்டர்னு சொல்லுவோம் சோ இத நான் ரேடியஸ் எழுதிக்கிறேன் எல்லாமே ரேடியஸ் தானே a circle have infinite radius ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை ரேடியஸ் இருக்கு infinite number of radius இருக்கு சோ இத டயாமீட்டர்னு நோட் பண்ணிக்கிறேன் ஓகே டயாமீட்டர் ஆச்சா ஓகே பட் மேம் நீங்க டெஃபினிஷன் என்ன சொன்னீங்க circumference of the circle ரெண்டு பாயிண்ட் எடுத்து கனெக்ட் பண்றேன் அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட் அந்த லைன் செக்மெண்ட் சென்டர்ல பாஸ் பண்ணி போச்சுனா அது டயாமீட்டர் சென்டர்ல பாஸ் பண்ணாம போச்சுனா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாமா சோ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் நீங்க சொன்ன மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ்ல நான் ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டேன் இந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ண போறேன் சோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜஸ்ட் கனெக்ட் பண்ண போறேன் ஓகே இப்போ நீங்க சொன்ன டெஃபினிஷன் வருது வித்அவுட் சென்டர்ல மட்டும் பாஸ் பண்ணி போல அப்ப இதுக்கு ஏதாவது நேம் இருக்கா டே இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல இதோட பேரு கார்ட் சோ இது பேர் என்னது கார்ட் CHORD கார்ட் ஓகேயா சோ இப்போ நம்ம என்னென்ன பார்ட்ஸ் பார்த்திருக்கோம் மேம் சர்க்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம் ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தா ஒரே டிஸ்டன்ஸ்ல அது பேரு சர்க்கிள் அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம O சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்றோம் தென் அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸை கனெக்ட் பண்ற அந்த லைன் அந்த டிஸ்டன்ஸ் அத ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்றோம் சோ சப்போஸ் நான் ரெண்டு பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல எடுத்துட்டேன் அதை கனெக்ட் பண்ணா அது பேரு கார்ட் சப்போஸ் அந்த ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணி சென்டர்ல பாஸ் பண்ணியே போச்சுனா அது பேரு டயாமீட்டர் சோ இதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்ட்ஸ்ல லேர்ன் பண்ணியிருக்கிறது இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா யார்கிட்ட கேட்டாலும் சர்க்கம்ஃபரன்ஸ் சென்டர் ரேடியஸ் டயாமீட்டர் கார்ட் இதோட டெஃபினிஷன் கரெக்டா சொல்லும் ஓகேயா சரி இப்போ நீங்க ஒன்று அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும் மேம் இந்த பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஏதோ ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணாலே கார்டுன்னு சொன்னீங்க அப்போ இந்த டயாமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி தானே போச்சு இப்போ இது பேரும் கார்டா எஸ் யூஆர் ரைட் டயாமீட்டர் இஸ் தி டயாமீட்டர் தான் லார்ஜஸ்ட் கார்ட் இன் தி சர்க்கிள் ஸோ சர்க்கிள்ல எத்தனை கார்டு வேணா நீ வரைஞ்சிருக்கலாம் ஆனா லார்ஜஸ்ட் கார்டு எதுவா தான் இருக்கும் டயாமீட்டர் கிளியரா So, in the definitions லாம் படிக்கலாம் பாருங்க. So, a circle is the path that traced by moving a point so that its distance from the fixed point is always constant. இந்த fixed point நம்ம center னு சொல்றோம் and இந்த distance radius னு சொல்றோம். Clear-ஆ? இந்த distance radius னு சொல்லுவோம். இத center point center of the circle னு சொல்றோம். Next, if any two points on the circle are joined by a line segment. நான் ரேண்டமா ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்றேன். அத chord of the circle னு சொல்றோம். அந்த லைன் செக்மெண்ட்ட chord னு சொல்றோம். அப்படி எடுக்கிற அதே பாயிண்ட் எனக்கு சர்க்கிளை ஈக்குவலா டிவைட் பண்ணுது. இங்க பாரு இந்த டயாமீட்டர் மேம் ஒரு சர்க்கிள் இருக்கு.
அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணா உனக்கு நடுவில் ஒரு லைன் வருதுல்ல, அதுதான் டயாமீட்டர். பாதியா ஃபோல்ட் பண்றடா, அப்போ ஒரு கோடு வரும்ல, அது டயாமீட்டர். அது சர்க்கிளை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கும். அண்ட் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கார்டுன்னு எதை சொல்றோம்? டயாமீட்டர் தான் சொல்றோம். ஓகே, see here, longest chord is known as diameter. இப்போ நம்ம படிச்ச எல்லா பாயிண்ட்டும் இதுல இருக்கு. நீ டயக்ராமா வரைஞ்சு ஒவ்வொன்றா படி, அப்படியே பக்கத்துல பாயிண்ட்ஸ் எழுதிக்கோ. ஓகே, அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியணும். கார்டுன்னு சொன்னா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே மேம், கார்டுக்கும் டயாமீட்டருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னா சம் சால்வ் பண்ணப்போ கஷ்டமா இருக்கும்டா. எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்கன்னா, the diameter of the circle is, the chord of the circle is. ஏன்னா இது எல்லாமே லைன் செக்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ உனக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க, டயக்ராமா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னா என்னன்னு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் தி சர்க்கிள்ஸ். ஓகேவா? சரி, ஸோ இதுக்கு அப்புறம் இங்க நெக்ஸ்ட் இன்னும் 2 பார்ட்ஸ் இருக்குடா. ஓகே, இப்போ ஒரு பேங்கிள் எடுத்துக்கோ, ஒரு கண்ணாடி பேங்கிள் எடுத்துக்கோ. இது உடைக்க முடியாது, பட் இருந்தாலும் சொல்றேன். ஒரு கண்ணாடி பேங்கிள் உடைச்சிட்டோம். ஓகே, ஈக்குவலாலாம் உடைக்கல, கீழே போட்டு ரெண்டமா உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கு அப்புறம் மேம் குட்டி குட்டியா ஒரு ஆர்க்கா இருக்குமா? ஆர்க்னா என்னன்னா இதுதான் ஆர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படிதானே அது பிரேக் ஆயிருக்கும். நம்ம இது ஒரு பீஸ், இன்னொரு பீஸ் வந்து பெருசா பிரேக் ஆயிருக்கு. இது ஒரு வளையல்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ இந்த பிரேக்கான பாயிண்ட் ஏபின்னு நேம் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் பேரும் ஆர்க், இந்த பார்ட் பேரும் ஆர்க். ஓகே, ஸோ இதுதான் சர்க்குலர் ஆர்க் அண்ட் சர்க்குலர் செக்டார். இது ஆர்க், செக்டார்னா என்னன்னு சொல்றேன், வெயிட் பண்ணு மேம். இது பேர் தான் ஆர்க். ஃபுல்லா இருக்கிறது நான் பிரேக் பண்ணிட்டேன், அப்போ இது பேர் ஆர்க். இங்க ஏன் மேம் பீஸா இருக்கு? பசிச்சா எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்கா? இல்லடா. ஸோ பீஸா எப்படி கட் பண்ணுவாங்க மேம்? இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. அப்போ இந்த பீஸை மட்டும் நான் வெளியே தனியா எடுப்பேன். அப்போ இந்த ரீஜியன் இருக்குல்ல, அதை காட்டுறதுக்காக தான் ஆர்க். ஸோ இந்த ரீஜியன் தான் எனக்கு சர்க்குலர் ஆர்க். மேம் அப்போ மேலே இருக்க அந்த ரீஜியனும் சர்க்குலர் ஆர்க் தானே? எஸ், யூ ஆர் ரைட். இது கீழே இருக்கிறது பேரு மைனர் ஆர்க், மேலே இருக்கிறது பேரு மேஜர் ஆர்க். குட்டியா இருந்துச்சுன்னா அது பேரு மைனர் ஆர்க், பெருசா இருக்கிறது பேரு மேஜர் ஆர்க். ஓகேவா? ஸோ இது மைனர் ஆர்க், அது மேஜர் ஆர்க். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பேங்கிள்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சொல்லிட்டேன். பேங்கிள் கீழே போட்டு உடஞ்சதுக்கு அப்புறம் மேம் எனக்கு நிறைய பீசஸா உடஞ்சிச்சு. ஓகே, அப்போ அது எல்லாமே குட்டி குட்டி ஆர்க்ஸ். நான் கரெக்டாக எக்ஸாக்டாக 2 பீஸா உடஞ்சிருக்குன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இது மைனர் ஆர்க், அது மேஜர் ஆர்க். ஓகேவா? சரி, இது ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள்னு சொல்லுவோம். டெஃபினிஷன் பாரு. ஸோ a part of the circumference of the circle. இதை நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த ரெட் கலர் ஃபுல்லா இருக்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா இது ஒன்றும் இல்லை, பவுண்டரி. இதுல ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்தா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள். ஓகே, ஸோ see here is known as circular arc and the plane surface that is enclosed between these two. ஓகே, plane surface enclosed அப்படின்னா என்னது? சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்குடா. ஓகே, இது ஏ, இது பின்னு எடுத்துட்டேன். இங்கே தான் பிரேக் ஆச்சு இல்லையா மேம்? எஸ் மேம், அங்கே தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதுதான் சென்டர். அப்படியே ஒரு கோடு வரைகிறேன். அதுதான் நீங்க பீட்சாவில் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு இந்த பார்ட். மேம் இந்த ஆர்க்கை மட்டும் எடுத்தேன்னா அது பேரு லென்த் ஆஃப் தி ஆர்க். சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட் வந்து லென்த் ஆஃப் தி ஆர்க், அது பேர் ஆர்க். ஓகே, ஒருவேளை இந்த ரீஜியன் ஃபுல்லா எடுக்கிறேன் மேம், இது ஃபுல்லா, அதாவது சர்ஃபேஸ் இருக்க அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா நம்ம ஏரியாவா எடுக்கிறோம், அது பேரு செக்டார். அப்போ ஞாபகம் வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைம் நீ பீட்சா சாப்பிட போது ஒரு ஸ்லைஸ் எடுக்கிறல்ல, அந்த ஃபுல் பீட்சா, அது பீட்சா சர்க்கிள் ஷேப்ல இருக்கா, அதுல இருந்து ஒரு செக்டார் எடுத்து நீ சாப்பிட்ற. ஒரு செக்டாரா நம்ம சாப்பிட்றோம். ஸோ செக்டார்னா என்னது? இந்த 2 ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், என்ன சென்டர்ல தான் எடுத்துருக்கோம், along with அது கூட இந்த ஆர்க் சேர்த்தி அப்படியே அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்குல்ல, 2 ரேடியஸ் ஆர்க், அதை தான் நம்ம செக்டார்னு சொல்றோம். மேம் மைனர் மேஜர்னு ஏதோ சொன்னீங்க, ரைட். இங்க குட்டியா இருக்க பீஸ் பேரு மைனர் செக்டார். மேம் இங்கேயும் அதே தானே இருக்கு, இங்க ஒரு ஆர்க் ரேடியஸ் இருக்கு, இங்க ஒரு ரேடியஸ் இருக்கு, இது ஃபுல்லா ஒரு ஆர்க், ஆனா பெருசா இருக்கே, அது பேரு மேஜர் செக்டார். மைனர் செக்டார், மேஜர் செக்டார், புரியுதா? So the plane surface that is enclosed between, so இதுக்குள்ள enclose ஆயிருக்க plane surface எது ரெண்டுத்துக்குள்ள? இந்த ஆர்க், அதுக்கப்புறம் இந்த ரேடியஸ், இதுக்குள்ள வர surface, இந்த இடம் இருக்குல்ல, இதை தான் நம்ம செக்டார்னு சொல்றோம். கிளியரா? ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் மேம்? சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட், சர்க்கிளோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட்டை ஆர்க்குன்னு சொல்றோம். அந்த ஆர்க்கு அது கூட இருக்க அந்த ரேடியஸ்குள்ள இருக்க ஸ்பேஸை செக்டார்னு சொல்றோம். கிளியரா? சரி, நெக்ஸ்ட், each part of the circle is divided into segments by its chord. எப்படின்னா,
அகெயின் நம்ம ஒரு சர்க்கிள் தான் வரைய போறோம். எல்லாமே நம்மளே வரைவோமே, ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இதில் என்ன சொல்றாங்கன்னா கார்டு வரைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் ஒரு கார்டு வரைஞ்சிக்கிறேன். கார்ட்னா ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணுற லைன். எனக்கு டயாமீட்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, கார்டு வரைஞ்சாச்சு. இப்போ இதுவுமே சர்க்கிளை டிவைட் பண்ணுதா மேம்? ஈக்குவலாக பண்ணலனாலும் மேலே ஒரு பெரிய போர்ஷனும் கீழே ஒரு பெரிய போர்ஷனும் இருக்கா? இது ஒரு போர்ஷன், இப்போ நான் ஷேட் பண்ணுறேன் பாரு, இது ஒரு போர்ஷன் அண்ட் மேலே இருக்கிறது இன்னொரு போர்ஷன். அப்போ சர்க்கிளை இது ஈக்குவலாக டிவைட் பண்ணல, பட் டிவைட் பண்ணுது, எப்படியோ பிரிக்குது. இந்த போர்ஷன் பேரு, அதாவது கார்டும் ஆர்க்கும். இதில் என்னென்ன இருக்குன்னு பாரு மேம். இதை வந்து நீங்கள் ஆர்க்குன்னு சொன்னீங்க, அதுவும் நீங்கள் மைனர் ஆர்க்குன்னு சொன்னீங்க. அண்ட் இதில் கார்டு இருக்கு. ரேடியஸ்க்கு பதில் ரேடியஸ் ரெண்டும் இருந்துச்சுன்னா நான் என்னன்னு சொல்லியிருப்பேன், செக்டார்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே கார்டு இருக்கு. இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, நான் ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இது பேரை நம்ம செக்மெண்ட்னு சொல்கிறோம் மேம். அப்படிதானே மேலேயும் இருக்கு, ஆர்க் இருக்கு, கார்டு இருக்கு. அப்போ இது மைனர் செக்மெண்ட், அது மேஜர் செக்மெண்ட். பெருசா இருந்துச்சுன்னா அது மேஜர், சின்னதா இருந்துச்சுன்னா மைனர். கிளியரா? சரி, குயிக்கா அதை நோட் பண்ணிக்கோங்க நீங்க. ஸோ த பார்ட் விச் ஹாஸ் தி ஸ்மாலர் ஆர்க், கீழே தான் ஸ்மாலர் ஆர்க் இருந்துச்சு, அது பேர் மைனர் செக்மெண்ட். பெரிய ஆர்க் இருந்ததை மேஜர் செக்மெண்ட்னு சொல்றோம். ஓகேயா? மேக் அ நோட் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓகே, சென்ட்ரல் ஆங்கிள். இவ்வளோ நேரமா நம்ம பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதுல ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது இல்லையா மேம்? நீங்க ஒரு சர்க்கிள் எடுத்தீங்க, அதுல ஒரு மைனர் ஆர்க் எடுத்திருக்கோம். இதை கனெக்ட் பண்ண இந்த ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு செக்டார் கொடுக்குது. ஓகே, இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா? இப்போ இந்த செக்டார் இங்க ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுதா? டே, ரெண்டு லைன், ஒரு ரே இருக்கு, இன்னொரு ரே இருக்கு, இன் பிட்வீன்ல ரெண்டு ரேவும் ஒரு இடத்துல மீட் ஆச்சுன்னா இன் பிட்வீன்ல உனக்கு ஒரு ஆங்கிள் மேக் ஆகுமா? அது ஒரு சர்க்கிள்ல இருக்கு. இங்க பாரு, the angle formed by the sector of the circle at its center is known as central angle. இது ஒரு செக்டார், இது ஒரு ஆங்கிள் சென்டர்ல மேக் பண்ணிருக்கு. சோ அது பேரு சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட், ஒரு சர்க்கிளோட கம்ப்ளீட் ஆங்கிள் என்னப்பா? ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட கம்ப்ளீட் ஆங்கிள் 360 டிகிரி சொல்லுவோமா? ஸோ இந்த 360 டிகிரியில ஏதோ ஒரு பார்ட் தான் இங்க இருக்க போகுது இல்லையா? ஸோ இங்க பாருங்க, ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 360 டிகிரி. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 360 டிகிரின்னு சொல்லுவோம். இஃப் த சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு n ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோ, ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணா மட்டும் இதோட ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? 360 டிவைட் பை n. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம். ஸோ அந்த சர்க்கிளை நான் என்ன பண்றேன், 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்றேன். இது உனக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சது பாரு. ஓகே மேம், 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணிட்டீங்க. டே, ஒரு சர்க்கிள் 360 டிகிரி, ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்ன படிச்சிருக்கோம்? 180 டிகிரியா? ஸோ இது கண்டிப்பா எனக்கு 180 டிகிரி மேம். இந்த 180 சேர்ந்தா ஃபுல்லா 360. ஆனா நான் உன்ட்ட என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிளை சொல்லல, இந்த கம்ப்ளீட் சர்க்கிளை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிச்சிட்டேன். அப்போ இங்க வர ஆங்கிள் என்னன்னு கேட்கிறேன். மேம், கம்ப்ளீட் சர்க்கிள் 360 டிகிரி, 360 டிகிரி டிவைட் பை எத்தனை பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம்? 2 பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம். ஸோ டிவைட் பை 2. 360 டிவைட் பை 2 என்னது? 180யா? அப்போ இந்த ஆங்கிள் 180. ஓகே, இதே மாதிரி வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. ஸோ இதே சர்க்கிள் 4 பார்ட்டா பிரிச்சுக்கலாமா? இதே சர்க்கிளை ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சிங்க. ஓகே, அப்புறமா அதை இன்னும் ஹாஃபா பிரிச்சா 4ஆ கட் ஆயிடுமா? ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? இது ஈக்குவல்டா. ஓகேவா? ஓகே, ஈக்குவலா இருக்கு.
நீங்க என்ன சொன்னீங்க? கம்ப்ளீட் ஆங்கிள் 360. இதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம்? 4 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிச்சிருக்கோம். எத்தனை ஈக்குவல் ஹாஃபா பிரிக்கிறியோ அதை இங்க டிவைட் பண்ணிக்கும். அப்ப இது என்ன வரும்? மேம் 4 டேபிள்ல 9 டைம்ஸ் 36. அப்ப 90 டைம்ஸ் 360. ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும். ஈச் ஆங்கிள் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சுல? 90 + 90 + 90 + 90 தான் எனக்கு 360. அப்போ உனக்கு எப்பெல்லாம் ஒரு சர்க்கிள இவ்வளோ ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிச்சிருக்காங்க, 4னா டிவைட் பை 4, 5னா டிவைட் பை 5, அப்போ அந்த பர்டிகுலர் ஆங்கிள் உனக்கு தெரியணும்னா 360/n பண்ணணும். அதான் இங்க பண்ணியிருக்கோம். மேம் 360/n அந்த ஆங்கிள் ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிச்சா மட்டும் கொடுத்துருக்கோம். இது ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிச்சா மட்டும்தான், இல்லைனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ல நல்லா பாரு. இஃப் த circle is divided into 5 equal parts, 10 equal parts அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா angle of central angle of each sector எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? 360 divided by n. n is nothing but என்னது? number of equal parts. கிளியரா? சரி, இந்த ஈக்குவல் பார்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம படிச்சது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான்டா. இப்போதான் முக்கியமான 2 ஃபார்முலா படிக்க போறோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா லென்த் ஆஃப் தி ஆர்க். மேம் லென்த் ஆஃப் தி ஆர்க்னா ஃபர்ஸ்ட் ஆர்க்னா என்னதுடா? சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட் இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட்டை தான் நம்ம ஆர்க்னு சொன்னோம். ஸோ இங்க பாரு மேம், இது ஒரு சர்க்கிள். இது ஃபுல்லா 360 டிகிரி. இது எப்படி பிரிச்சிருக்காங்க பாரு மேம். 0 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி, 135 டிகிரி, 180, 225, 270, 350 அண்ட் லாஸ்டா மறுபடியும் 360 டிகிரி. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்ல எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து முடிச்சிருப்போமா? 0 டிகிரி எங்க இருக்கோ அங்கதான் வந்திருக்கும். இப்போ இந்த பார்ட்டை மட்டும் பாரு. 45 உனக்கு இன்டர்வல் பிரிச்சு காட்டியிருக்காங்க. மேம் இந்த பார்ட்ல இது மட்டும் என்னோட ஆர்க்கா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட சென்டர் ஆங்கிள் என்னடா? இதுதான் என்னோட ஆர்க்குன்னு சொல்லிட்டேன். இதோட சென்டர் ஆங்கிள் என்னது? எத்தனை ஹாஃப்ஸா பிரிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 8 ஹாஃப்ஸா. 360 டிவைட் பை 8 பண்ண போது உனக்கு எஸ் 45 கிடைக்கும். அப்போ இதோட சென்டர் ஆங்கிள் என்ன மேம்? 45 டிகிரி. சரி, இப்போ இது எதுக்கு? டே லென்த் ஆஃப் த ஆர்க்கு உனக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, இதை நீ ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த ரேடியஸும் இந்த ஆங்கிளும் முக்கியம். ஸோ அதுதான் உனக்கு ஃபார்முலால கொடுத்துருக்காங்க. மேம் கம்ப்ளீட் சர்க்கிள் 360 டிகிரி. அந்த 360 டிகிரியில எவ்வளோ மட்டும் எனக்கு இந்த ஆங்கிளுக்கு எவ்வளோ ஆர்க் வந்திருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுமா? இந்த 45 டிகிரிக்கு எவ்வளோ ஆர்க் கவர் பண்ணியிருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுமா? அப்போ சி லென்த் ஆஃப் த ஆர்க் எல்னு டினோட் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா என்னது? θ/360. தீட்டான்றது இங்க இருக்க ஆங்கிள். இது ஜெனரல் ஃபார்முலாடா. இங்க ஆங்கிள் என்னது? இந்த ஆர்க்கோட லென்த் மட்டும் ஃபைண்ட் பண்ணனும்னா இதோட ஆங்கிள் 45 டிகிரி. அப்போ 45/360 இன்டு இது என்னதுப்பா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பார்த்திருக்கோம்? சோ 2πr எங்க பார்த்திருக்கோம்? இது என்னது? circumference of the circle. டே ஆக்சுவலா இது சர்க்கிள், இதுல ஒரு பார்ட் தானே ஃபைண்ட் பண்ற. அப்போ circumference of the circle கூட எதை மல்டிப்ளை பண்ற? எவ்வளோ ஆங்கிள் உனக்கு வேணுமோ. மேம் சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட் ஃபைண்ட் பண்ற, எவ்வளோ பார்ட் ஃபைண்ட் பண்ற, அது எவ்வளோன்றதை இதை டிசைட் பண்ண போகுது. θ/360 கூட circumference of the circle. இதுதான் length of the arc. அகைன் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மேம் சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட் தான் ஆர்க். அப்போ அந்த ஆர்க்கோட லென்த்தை நான் ஃபைண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா என்ன வேணும் எனக்கு? circumference of the circle தெரியணும் இன்டு θ தெரிஞ்சிருக்கணும். மேம் circumference of the circle ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? வெறும் ரேடியஸ் தான் வேணும். அப்ப ரேடியஸும் θவும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னால length of the arc ஃபைண்ட் பண்ண முடியும். டே length of the arc என்னது? இது மட்டும் தான். ஓகேயா? அந்த பார்ட் மட்டும் தான். சரி மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா. எதோட ஏரியா ஃபைண்ட் பண்றோம்? செக்டாரோட. செக்டார் எங்க இருந்து வந்துச்சு? சர்க்கிள்ல இருந்து வந்திருக்கு. அப்போ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன படிச்சோம்? πr². சோ இந்த πr² எனக்கு செக்டார்னா மேம் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்ல ஏதோ ஒரு பார்ட் தான் செக்டார். அந்த பார்ட் எதை வச்சு டிசைட் பண்ணுவோம்? ஆங்கிள் வச்சு டிசைட் பண்ணுவோம். அப்போ அந்த ஃபிராக்ஷனை θ/360 மறுபடியும் எடுத்துக்கலாமா? சோ θ/360 இன்டு πr². சரி, இப்போ இதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோ. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு சர்க்கிளை ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணா 180 180. இதே உனக்கு 3 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்றாங்க. ஃபார்முலா பாரு மேம். 360 divided by 2 that is 180. 360 divided by 3 3 equal halves na 120. 360 divided by 4 90. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ இதுல நீ length of the arc area of the sector ரெண்டுமே ஃபைண்ட் பண்ண போற. ஃபர்ஸ்ட் length of the arc ஃபைண்ட் பண்ணலாமா? length of the arc ஃபார்முலா என்னது?
நம்ம ஒரு சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு அந்த சர்க்கிளை ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண போறேன். ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? 360 divided by n, that will give you theta. இங்க 2 equal halves ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 360 divided by 2 is 180. அப்போ என்னோட theta வேல்யூ என்னது? 180 டிகிரி. அதை இங்க எழுதிக்கோ. இப்போ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? See here, area of the sector and also length of the arc. First length find பண்ணலாமா? Length of the arc. Formula என்ன படிச்ச? Theta by 360 into 2 pi r, ma'am. Okay, theta by 360 into 2 pi r. Okay, so இதுல theta என்னன்னு find பண்ணோம்? 180. அப்போ 180 by 360 into 2 times of pi into r. இப்போ இது என்ன வரும்? 1 by 2 வா இல்லையா? அப்போ 1 by 2 into 2 pi r. மேம் 2 கேன்சல் பண்ணிட்டா வெறும் pi r தான் கிடைச்சிது இல்லையா? அப்போ length of the semi circle, actually semi circle தான், length of the arc இதுல என்ன வரும்? pi r. நோட் பண்ணிக்கோ. ரேடியஸ் கொடுத்தா ரேடியஸ் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். நான் இன்னொன்று சொல்றேன், இதெல்லாம் ஜஸ்ட் உன்னோட ரிசல்ட் தான். நீ எதையும் மெமரைஸ் பண்ணலனாலும், மெமரைஸ் பண்ண ஈஸியா இருக்கும், மெமரைஸ் பண்ணலனாலும் இந்த ஒரு ஃபார்முலா போதும் நமக்கு சால்வ் பண்றதுக்கு. ஓகே, இதே மாதிரி ஏரியா ஃபைண்ட் பண்ணுங்க. ஏரியா ஆஃப் the sector formula என்னது? மேம் theta by 360 into pi r square. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போறேன்? thetaன்றது 180. அப்போ 180 by 360 into pi r square. 180 by 360 னா 1 by 2, which is nothing but semicircle ஓட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? மேம் ஏரியா ஆஃப் சர்க்கிள் pi r square னா செமிசர்க்கிள் தானே இது பாதியா டிவைட் பண்ணா. செமினா பாதி. ஸோ சர்க்கிளோட பாதி செமி சர்க்கிள். மேம் அப்போ pi r square by 2 தான் செமி சர்க்கிளோட ஏரியா. அவ்வளோதானே? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் pi r ஸ்கொயர்னா செமி சர்க்கிள் pi r ஸ்கொயர் by 2. இப்போ நெக்ஸ்ட் ஒன் நான் 4 டிவைட் பண்ணியிருக்கோம்னு சொல்றேன்டா. இங்க என்ன வரும் பாருங்க. இதெல்லாம் நீ ரிசல்ட்ஸா நோட் பண்ணி வச்சுக்கோ. மேம் ஒரு சர்க்கிளை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ண போறீங்க. ஸோ இது ஒன்று, இது ஒன்று. கிளியரா? இப்போ ஆங்கிள் நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுவோம்? theta is equal to 360 by n. 360 by 4 equal parts. அப்போ 90 டிகிரி. 90 டிகிரி கிடைச்சிச்சா? ரெண்டு என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் length of arc. ஆர்க்கோட லென்த்னா ஓகே அர்ச்சனா எழுதிட்டேன். ஸோ length of arcனா இது மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். மேம் இது 90 டிகிரினா length of the arcனா அது மட்டும். அப்படின்னா theta by 360 into 2 pi rல thetaன்றது உனக்கு என்னது? 90. 90 by 360 into 2 pi r. மேம் 90 by 360 1 by 4 தானே? சரி, எனக்கு என்ன கிடைக்கும்? 1 by 4 into 2 pi r. இது என்ன எழுதலாம்? 1 by 2 into pi r. கரெக்டா? இது ரிசல்ட் இருந்தா காப்பி பண்ணி வச்சுக்கோ. மேம் ஒரு குவாட்ரண்ட் ஆக்சுவலா எப்படி செமி சர்க்கிள்னு சொல்றோம், ஒரு சர்க்கிளை டிவைட் பண்ணா அந்த மாதிரி ஒரு சர்க்கிளை 4 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணா அதுல அந்த ஒரு பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் நேம் இருக்கு. 90 டிகிரினா குவாட்ரண்ட், 180 டிகிரினா செமி சர்க்கிள், நம்ம 120க்கு அதுக்கு நம்ம செக்டார் தான் சொல்றோம். இந்த செக்டார் 180க்கும் 90க்கும் மட்டும் இந்த செக்டாருக்கு ஸ்பெசிபிக்கா நேம் இருக்கு. என்னது? ஹாஃபா டிவைட் பண்ணா 180 டிகிரிக்கு டிவைட் பண்ணா நமக்கு அதை செமி சர்க்கிள்ன்றோம். அண்ட் 4 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ண போது அந்த ஒரு பார்ட்டை நம்ம குவாட்ரண்ட்னு சொல்றோம். ஸோ உனக்கு லென்த் ஆஃப் தி குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்னவா இருக்கும்? 1 by 2 pi r. கிளியரா? இதே மாதிரி ஏரியா சொல்லுங்க மேம். ஸோ ஏரியா ஆஃப் செக்டார், இங்க எனக்கு அது செக்டார் தான், நான் குவாட்ரண்ட் எழுதுறேன், பட் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அது குவாட்ரண்ட். ஸோ theta by 360 அதே 90 by 360 இன்டூ இது ஏரியா மேம், அதனால pi r ஸ்கொயர். ஸோ இன்டூ pi r ஸ்கொயர். ஸோ இங்க என்ன ஆகும்? 1 by 4 pi r ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ 1 by 4 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணா 1 by 4 pi r ஸ்கொயர். ஸோ இதுல நீ ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணிருப்படா மேம்.
2 equal halves போது 1/2 pi r square. 4 equal halves ன்றப்போ 1/4 pi r square. அப்போ எத்தனை இருக்கோ 1 by that equal half. இது ஒரு ஜெனரலைஸ் ஃபார்முலாவா எடுத்துக்கலாமா மேம்? 1/n pi r square தான் எனக்கு ஏரியா ஆஃப் the sector divided into n equal halves. மேம் இதை ஏன் இப்ப சொல்றீங்க நீங்க? சரி, நம்ம இன்னொன்னும் பார்த்தோம். என்னது மேம்? ஒரு சர்க்கிள்ல ஒரு சர்க்கிள்ல நீங்க வந்து 3 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணியிருந்தீங்க. ஸோ 3 ஈக்குவல் ஹாஃப்ஸ் எக்ஸாக்டா வருமா தெரியல, பட் வரையறேன் பாருங்க. இது 3 ஈக்குவல் ஹாஃப்ஸா? ஓகே, ஓகே. ஸோ இது more or less 3 ஈக்குவல் ஹாஃப்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். இது சென்டர். ஓகே, ஸோ இப்போ 3 ஈக்குவல் ஹாஃப்ஸ்ல இந்த ஆங்கிள் என்னப்பா? 360 divided by 3, that is 120. ஓகே, இப்போ இதோட ஏரியா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும். பட் இங்க பாரு 3 ஈக்குவல் ஹாஃப்னா என்னன்னு சொல்றேன் மேம்? 1/3 pi r square. ஏன் இது எப்படி வந்திருக்கும் மேம்? 120 divided by 360 into pi r square. அப்போ 120 divided by 360 1/3 தானே? ஸோ ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணியிருந்தா 1/n pi r square. இதுதான் உன் ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் தி செக்டார். புரியுதா? ஈக்குவல் ஹாஃப்ஸுக்கு மட்டும்தான்டா இது. ஸோ நோட் பண்ணிக்கோ, ஃபார் ஈக்குவல்லி டிவைடட். ஸோ ஈக்குவலா டிவைட் பண்ணியிருந்தா நான் 1/n pi r square ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலாவா எடுத்துக்கலாம். கிளியரா? சரி, ஸோ மேக் அ நோட் ஆஃப் திஸ். ஸோ இஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ், அதுதான்டா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து ரேடியஸ், நான் இது வந்து ஏரியாவுக்கு மட்டும் சொன்னேன் மேம். இதே நீங்கள் லென்த் ஆஃப் த ஆர்க் இங்கே சொல்லாமல் விட்டீங்களே. லென்த் ஆஃப் த ஆர்க்கும் 1/n 2 pi r தான் இருக்கும். 2 pi r வந்து circumference of the circle. ஸோ அதில் 1/n ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோ. எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க மேம்? 3 பார்ட்ஸ். அப்போ 1/3 2 pi r. புரியுதா? ஸோ அதை தான் உனக்கு இங்கே ஜென்ரல் ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சர்க்கிள் ரேடியஸ் r யூனிட்ஸ் இருக்கு, அதை n ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருந்தா, அந்த செக்டார் வந்து n ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருந்தா, அப்போ லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா என்னது? 1/n 2 pi r யூனிட்ஸ். அதே மாதிரி இதோட ஏரியா என்னவா இருந்திருக்கும்? 1/n pi r ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ உனக்கு எல்லா இடத்துலையுமே யூனிட்ஸ் போட்டு எழுதியிருப்பாங்க பாரு. ஸோ 1/n pi r square units, 1/n 2 pi r units. Okay, 1/n pi r square square units டா இங்க. ஏன்னா ஏரியா தானே இது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஏன்னா ஏரியான்ற போது யூனிட்ஸ் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ல இருக்கணும். சரி, இது என்னது மேம் இங்க கொடுத்துருக்குது? ஏரியா ஆஃப் செக்டாரை இன்னொரு ஏதோ ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டே நமக்கு தெரியும் θ/360 into pi r ஸ்கொயர்னு. இப்போ இந்த செக்டாரை, ஓகே, இது என்னோட சர்க்கிள், இது என்னோட செக்டார். ஓகே, இப்போ அப்படியே பேக் வா மேம். θ/360 into pi r ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் செக்டார். இது எனக்கு ஃபார்முலா தெரியும். கீழே என்னது? half of θ/360 into 2 pi r into r. ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதுக்கெல்லாம் படிச்சிருப்போம்ல. என்னது மேம்? half பேஸ் into height. ஸோ அதே மாதிரி இது அந்த ப்ரொஜெக்ஷன்ல எடுத்தா மேம் half of இதோட ஏரியா பேஸ். பேஸ்னா என்னது? இந்த ஆர்க் மட்டுமாடா? லென்த் ஆஃப் த ஆர்க்கா? இதுதான் லென்த் ஆஃப் த ஆர்க். ஸோ அது என்னது எனக்கு மேம்? அது θ/360 into 2 pi r into இதோட ஹைட் ரேடியஸ் இருக்கா into r. இப்போ இது எப்படி எழுதலாம் மேம்? half of இது என்னது? லென்த் ஆஃப் த ஆர்க்கா? ஸோ into l into r. ஸோ இதையும் நீ ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலாவா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் தி ஆர்க். எனக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் தெரியும்னா இன்டூ r/2 பண்ணனா அதுதான் உன்னோட ஏரியா ஆஃப் த செக்டாராக இருக்கும். ஸோ அப்படியே இதில் பாரு. ஸோ இது இன்னொரு ஃபார்முலா. எப்பனா லென்த் ஆஃப் த ஆர்க் மேம் ஒரு கொஸ்டின்ல எனக்கு
length of the arc and area of sector find பண்ண சொல்றாங்க. நான் length of the arc வந்து theta by 360 into 2 pi r யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் செம்ம ஃபாஸ்டா பண்றதுக்கு எனக்கு தான் length of the arc தெரியுமே, ஏரியா ஃபைண்ட் பண்றதுக்கு நான் ஏன் மறுபடியும் theta by 360 into 2 I mean pi r ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கு பதிலா into r by 2 பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். length of the arc into r by 2 தான் அந்த செக்டாரோட ஏரியாவா இருக்கும். if length of the arc ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட செக்டார் ஃபைண்ட் பண்றதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சம்ஸ்ல இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே சரி, ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் கிளியரா தெரியுதா? நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார். டே லென்த் ஆஃப் த ஆர்க்னா எதை மட்டும் தான் நம்ம சொல்றோம் மேம், இந்த ரீஜியனை மட்டும் தான் லென்த் ஆஃப் த ஆர்க்னு சொல்றோம் எல்என். ஆனா செக்டார்னு எதை சொல்லுவோம் மேம், இந்த ரெண்டு ரேடியஸ் இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் அது ஃபுல்லா கவரான ரீஜியனை தான் செக்டார்னு சொல்றோம். அப்போ இது எனக்கு ஒரு இப்போ ஒரு இமேஜா, ஸோ இதோட பவுண்டரி இதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் மேம், ரெண்டு ஆர்க்கையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு ரெண்டு ரேடியஸையும் ஆட் பண்ணிட்டு அது கூட இந்த லென்த் ஆஃப் த ஆர்க்கை ஆட் பண்ணனா அதுதான் பெரிமீட்டர் ஆஃப் ஏஓபி இல்லையா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் ஏஓபி இஸ் நத்திங் பட் என்னது, ரெண்டு ரேடியஸையும் ஆட் பண்றேன், அப்போ 2r plus l, அதுதான் இங்க ஃபார்முலாவா கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் இஸ் l plus 2r யூனிட்ஸ். பெரிமீட்டர்னா யூனிட்ஸ். ஓகே, பெரிமீட்டர் இஸ் லென்த் plus 2 times of radius. ஸோ இங்கே உனக்கு பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் ஃபார்முலா போட்டு நோட் பண்ணிக்கோ. டே இந்த சாப்டருக்கு ஃபார்முலா ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சம்மரியில் கூட உனக்கு எல்லா ஃபார்முலாஸும் ஒன்றா கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் சம்மரியில் கொடுக்குறேன், அதை நீ நோட் பண்ணிக்கலாம். கிளியர்? சரி, நெக்ஸ்ட் the perimeter of the semicircle. நம்ம இதெல்லாம் ஜெனரலைஸ்டா படிச்சு வச்சுப்போம்டா. length of the perimeter of the sector வந்து l plus 2r. ஓகே, perimeter of the semicircle னா இப்பதான் நம்ம பார்த்தோம் மேம், ஒரு செமிசர்க்கிளோட length of the arc என்னது pi r. மேம் எப்படி இது வந்துச்சு pi r, எனக்கு ஞாபகம் இல்லையே. டே 1 by n 2 pi rன்றது ஜெனரல் ஃபார்முலாவா எடுத்துக்கோ, ஈக்குவலா டிவைட் ஆக போகும்னு சொன்னேன். செமி சர்க்கிள்னா 2 ஈக்குவல் ஹாஃபா டிவைட் ஆயிருக்குமா, அப்போ n-க்கு பதிலாக 2 கேன்சல் பண்ணா pi r தானே வருது, அதுதானே லென்த் ஆஃப் த ஆர்க். ஸோ டைரக்டா இங்க லென்த் ஆஃப் த ஆர்க் pi r எடுத்துட்டாங்க பிளஸ் 2r. இப்போ இதுல இருந்து காமனா நான் r எடுக்கலாமா? ஸோ r into pi plus 2 is perimeter of the semicircle. ஃபார்முலாவா படிச்சு வச்சுக்கோ. இல்ல நீ இப்போ நான் சொன்ன மாதிரி மேம் எனக்கு l plus 2r போதும், லென்த் ஆஃப் த ஆர்க் எனக்கு ஃபைண்ட் பண்ண தெரியும், பிளஸ் 2r பண்ணிக்கிறேன். எஸ், அப்படி பண்ணாலும் ஃபைன். ஓகேயா? நீ டைரக்டா இது மனப்பாடம் பண்ணாலும் தப்பு கிடையாதுடா. ஆனா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சு படிக்க போது எனக்கு ஃபார்முலா மறந்துட்டாலும் கண்டிப்பா என்னால அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட முடியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்குலர் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் என்னன்னு சொன்னேன், 4 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் ஆயிருக்கும்னு சொன்னா. ஸோ இதே ஃபார்முலால 1/4 into 2 pi r பண்ணனா எனக்கு குவாட்ரனோட லென்த் ஆஃப் த ஆர்க் கிடைக்கும். ஸோ அது என்னது 1/2 pi r. ஸோ அதை தான் இங்க எடுத்திருக்காங்க. ஸோ pi r by 2 1/2 pi r எல்லாமே சேம் தானே, பிளஸ் 2r. அதுல இருந்து உனக்கு காமனா r எடுத்தா ரிமைனிங் pi by 2 பிளஸ் 2 into r கிடைக்கும். ஓகேவா? சரி, இதுதான் உனக்கு ஃபார்முலாஸ். இது நோட்டா கொடுத்துருக்காங்க, நீ ஃபார்முலாவா நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இது மட்டும் உனக்கு தெரிஞ்சாலும் ஓகே. பெரிமீட்டர்னா லென்த் ஆஃப் தி ஆர்க் பிளஸ் 2 ரேடியஸ். எதனால 2 ரேடியஸ் எடுத்திருக்கோம் மேம், அந்த செக்டார்ல லென்த் ஆஃப் த ஆர்க் இல்லாம இந்த 2 ரேடியஸும் சேர்த்தாதான் அந்த ஃபுல் ஆப்ஜெக்டோட அங்க கொடுத்துருக்க இமேஜோட பெரிமீட்டர், அதான பவுண்டரி. அதனால நான் அந்த 2 ரேடியஸும் ஆட் பண்ணணும். ஸோ இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது, லென்த் ஆஃப் தி ஆர்க் வேற, பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் வேற. ஒரு செக்டாரோட லென்த் ஆஃப் தி செக்டார் கேட்டிருந்தாங்கன்னா, சாரி லென்த் ஆஃப் தி ஆர்க் கேட்டிருந்தாங்கன்னா அது எல் மட்டும்தான். பெரிமீட்டர்ன்றது ரேடியஸும் சேர்த்துனது. ஓகேவா? சரி, இப்போ செமி சர்க்கிள்ல பாருங்களேன். இந்த செமி சர்க்கிள்ல நான் லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டிருந்தா நீ இந்த ப்ளூ கலர் ரீஜியன் மட்டும் சொல்லியிருப்பேன். இதே பெரிமீட்டர் ஆஃப் தி செமி சர்க்கிள்னு கேட்டா இந்த எல் பிளஸ் இந்த 2 ஆர். கிளியரா? சரி, இவ்வளவுதான் ஃபார்முலாஸ். ஓகே, இப்போ சம்ஸ் பார்க்கலாமா? இப்போ நீ என்னென்னலாம் ஃபார்முலா கத்துக்கிட்டியோ அதெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன், a circular shape gymnasium ring. தெரியுமாடா, இந்த ரிங்கு வச்சு சுத்துவாங்களே அந்த ரிங்கு, அதோட ரேடியஸ் 35 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் ஒரு ரிங் எடுத்துக்கிறேன். ஒரு ரிங் என்கிட்ட இருக்கு. அந்த ரிங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது சென்டரா இருந்துச்சுன்னா இதோட ரேடியஸ் 35 சென்டிமீட்டர். ஓகே, யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். is divided into 5 equal
arcs. So 5 equal arcs divide பண்ணிருக்காங்க. So எப்படி divide பண்ணலாம் மேம்? 1 2 ஓகே 5 டிவைட் ஆயிருக்கா மேம்? இது ஈக்குவலே கிடையாது. எஸ், இது ஈக்குவல் கிடையாது. ஓகே இங்க பாருங்க, இப்பவும் ஈக்குவலா வரல. ஸோ 5 ஈக்குவல் ஹாஃப்ஸ்னா உனக்கு இப்போ 5 ஹாஃப்ஸா இருக்கா? 1 2 3 4 5. ஓகே, மோர் ஆர் லெஸ் மேட்ச் ஆயிடுச்சுடா. வாங்கடா சம் பார்க்கலாம். ஓகேடா. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு ரிங் இருக்கு, அதோட ரேடியஸ் 35 சென்டிமீட்டர். ஸோ இது எனக்கு 5 ஈக்குவல் ஆர்ஸா பிரிச்சு டிஃப்ரெண்ட் கலரா ஷேட் பண்றாங்க. நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ல ஷேட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க் வந்து ரெட் கலர்லயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இருக்க ஆர்க் வந்து எல்லோ கலர், இது ஒரு கலர்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இருக்க பார்ட் ஆஃப் ஆர்க் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. தென் இது ஒரு மஸ்டர்ட் எல்லோ, ஒரு ஆரஞ்சு ஷேட் இருக்குன்னு வச்சுக்கோவேன். நெக்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நான் ஒரு பர்பிள் கலர் எடுக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கா? இது ரெட் மேம், இது பர்பிள், இது எல்லோ, இது ப்ளூ, இது வந்து ஒரு ஆரஞ்சு. சாரி, இது ஆரஞ்சு, இது எல்லோ ஷேட்ல இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல எடுத்துக்கோ. இப்போ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் ஆர்க்னு கேட்டிருக்காங்க. என்னவா வேணா இருக்கட்டும். கொஸ்டினோட டயக்ராம் இது டிஃபரன்ஸ்க்காக காட்டியிருக்கேன். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் ஆர்க்னா இதை மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதுமா? ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. நம்ம கிட்ட ஃபார்முலா என்ன இருக்கு? லென்த் ஆஃப் தி ஆர்க். இப்படி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாரு கிவன் எழுதணும். ஸோ கிவன் என்னது? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைடட் இன்டு 5 ஈக்குவல் பார்ட்ஸ். நம்ம என்னடா ஃபைண்ட் பண்ணணும்? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் ஆர்க். ஸோ எல் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் கொஸ்டின். ஸோ இது கிவன், இது டு ஃபைண்ட். சரி, எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும் லென்த் ஆஃப் தி ஆர்க்னா? மேம், லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு θ by 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர். தப்பு, பை ஆர் ஸ்கொயர்ல 2 டைம்ஸ் ஆஃப் பை ஆர். அது வந்து ஏரியாக்கு. சரி, இதுதான் ஃபார்முலா தெரியும். ஸோ இதில் மேம் θ by 360 இது வந்து எனக்கு எத்தனை ஈக்குவல் ஹாஃப்ஸ்ன்னு தெரியும். நான் ஏன் ஃபர்ஸ்ட் θ ஃபைண்ட் பண்ணணும்? டைரக்டா இதுக்கு பதிலாக 1/n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஏன்னா எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியும். இதில் சொல்லியிருந்தேன் பாருங்க, லென்த் ஆஃப் த ஆர்க் θ by 360 இன்டூ 2πr தான். ஆனால் இதில் θ நீ ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 360/n பண்ணணும். அப்போ அது இங்கே டைரக்டா பண்ணிடலாம்ல. 360/n பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி மறுபடியும் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக எல் என்னன்னு எழுதிக்கலாம்? 1/n இன்டூ 2πrன்னு எழுதலாம். ரெண்டுமே இதோட ஃபார்முலா தான். மேம் இதில் இருந்து இது எப்படி வந்துச்சு? θக்கு பதிலாக 360/n தான். அப்போ இங்கே θக்கு பதிலாக பாரு, 360/n ஹோல் டிவைட் பை 360 இஸ் ஈக்குவல் டு 2πr. மேம் இங்கே என்ன ஆகும்? ரேஷனல் நம்பர் டிவைட் பை ரேஷனல் நம்பரா? அப்போ 360/n இன்டூ 1/360 இன்டூ 2πr. அப்போ 360 கேன்சல் பண்ணிட்டா 1/n 2πr. அப்படிதான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஸோ நான் டைரக்டா இங்க அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். 1/n 2πr. எனக்கு தான் இங்க ரேடியஸ் தெரியும்ல, எத்தனை பார்ட்ஸ்ன்னு தெரியும்ல, சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர். அவ்வளவுதான். இங்க எனக்கு பைக்கு எதுவும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்லல. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. 1/, எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ்? 5 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ 1/5 இன்டூ 2 இன்டூ பை இன்டூ ஆர் என்னடா கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் இஸ் 35. மேம் இதை சால்வ் பண்ண போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 1 is 5, 5 7 times 35. அப்போ 7 into 2 14. 14 பை, பையோட வேல்யூ கொடுக்காதனால அப்படியே வச்சிட்டேன். இல்லைன்னா நீ 22/7 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 22/7 3.15 ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம், தப்பு இல்லை. இங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? லென்த் ஆஃப் தி ஆர்க்கா? ஸோ என்னோட யூனிட் சென்டிமீட்டர். இதுதான் உன்னோட ஆன்சர். 14 பை சென்டிமீட்டர். இல்லை எனக்கு நியூமரிக்கலா சொல்லுங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ல கொடுக்கலாம், பண்ண தேவையில்லை. பட் ஸ்டில் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் உனக்கு 14
pi na 22/7. So 7 table 2 times which will give you 44 centimeter. இதுதான் உன்னோட ஆன்சர். ஓகேயா? நீ இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் ரைட் தான். எதனால? ஏன்னா எனக்கு இங்க என்ன பண்ணணும், பைக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கொடுக்கல. ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இங்க கொஸ்டின் என்னன்னு தெளிவா பாரு. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஆர்க். ஸோ நீ ஃபைனலாக ஆன்சர் எழுதணும். ஸோ லென்த் ஆஃப் ஈச் ஆர்க் வில் பி 14 pi centimeter or 44 centimeter. கிளியரா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்னு எல்லாருக்கும் புரியுதா? இங்கே எனக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டிருக்காங்களா, பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் கேட்கல. அதனால தான் நான் அந்த P is equal to L plus 2R ஃபார்முலா யூஸ் பண்ணல. லென்த் ஆஃப் த ஆர்க்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ ஒரு கொஸ்டின் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணுற, மேம் கிவன் என்ன இருக்குன்னு எழுதிடணும், நீ என்ன ஃபைன் பண்ணணும்னு எழுதணும். இந்த 2 டேட்டாவும் கொஸ்டின்லேருந்து எழுதிட்டுனா உனக்கு என்ன ஃபார்முலா தேவைப்படும்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதிட்டு என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியுமோ அது என்னும் ஆறும் தான் இங்கே இருக்குது, அதை இன்புட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிக்கும். புரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் அண்ட் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் சாப்டரில் உனக்கு கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்டா, அப்படின்னா தான் சம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒன். If the radius of the circle is doubled, doubledனா என்னதுடா? Into 2. If radius of the circle is doubled, what will happen to the area of the new circle so formed? First of all, area of a circle என்னது? Pi r square. இது ஃபார்முலா. Suppose இந்த radius 2 times of r மாறிடுச்சு, இதுதான் டபுள். ஓகே? டேய் இது என்னது? ரேடியஸை நான் டபுள் பண்றேன். அப்போ 2 into r, 2 into r தான் என்னோட கேபிட்டல் R, புது ரேடியஸ் இல்லையா? ஓகே, இது புது ரேடியஸ். இப்போ இன்னொரு சர்க்கிளுக்கு நான் டபுள் ஆயிடுச்சு. அப்போ அதோட இது ஏரியா 1, இது ஏரியா 2. ஸோ டபுள் ஆனது என்னது? பை. புது ரேடியஸ் இங்க என்னது? 2 times of r. அப்போ 2r the whole square. இப்போ இது என்ன ஆகும் மேம்? 2r the whole square 4r square. இப்போ 4 pi r square மாறும். இது என்னோட செகண்ட் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்கும் என்னடா டிஃபரன்ஸ்? இது ஃபர்ஸ்ட் இருந்த சர்க்கிளோட ஏரியா, இது நான் டபுள் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபார்ம் ஆன சர்க்கிளோட ஏரியா. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? இங்க என்ன இருக்கோ அது இன்டூ 4 பண்ணியிருக்காங்க. அப்போ 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஒரிஜினலா என்ன இருக்கோ அதோட 4 டைம்ஸ் தான் எனக்கு டபுள் ரேடியஸை டபுள் பண்ணா ஏரியா 4 டைம்ஸ் ஆயிடும். புரியுதா? ஓகே. கம்பைன்டு ஷேப்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல கிராஸ் பண்ணி வர நிறைய ஷேப்ஸ் கம்பைன்டு ஷேப்ஸ் தான்டா. ஃபர்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க, கிளாஸ் விண்டோ. இந்த கிளாஸ் விண்டோல பாரு, மேல ஒரு செமி சர்க்கிள் இருக்கு மேம், கீழே ரெக்டாங்கிள் 3 ரெக்டாங்கிளா பிரிச்சுட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் மாடல் ஹவுஸ். இதுல இங்க எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஸ்கொயர் இருக்கு, இது மேல ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இப்போ ஷேப்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து கொண்டு வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்களா, இதை தான் கம்பைன் ஷேப்ஸ்ன்னு சொல்றோம். இன்விடேஷன் கார்டில் மேலே பாரு மேம், இது ஒரு ஸ்கொயர், ஸ்கொயரை சுற்றி செமி சர்க்கிள்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் கபோர்ட் லாக்கரில் பாரு மேம், டிஃப்ரெண்ட் கலராக இருக்கு. இது ஃபுல்லாகவே ஆக்சுவலாக ஒரு ரெக்டாங்கிள், பட் எப்படி கம்பைன் பண்ணியிருக்காங்க? இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இப்படி ஒரு ரெக்டாங்கிள், இதெல்லாம் ஒரு ஷேப். இதெல்லாமே கம்பைன் பண்ணி வந்தது தான் இங்கே கொடுத்துருக்க ஷேப். ஸோ see here 2 or more plane figures. இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இந்த 2D இமேஜஸ்லாம் நம்ம பிளேன் ஃபிகர்ஸ்னு சொல்லுவோம். 2 or more எத்தனை வேணா ஜாயின் பண்ணலாம். 2 or more பிளேன் ஃபிகர்ஸ் ஒன்னா கம்பைன் பண்ணி உனக்கு ஒரு இமேஜ் கிடைச்சதுன்னா அதை தான் நம்ம கம்பைன்டு ஷேப்னு சொல்லுவோம். ஓகேயா? சரி, இப்போ நமக்கு இது எல்லாத்துக்கும் தனித்தனியா ஃபார்முலாஸ் தெரியும்ல, கம்பைன் பண்ணி எழுத போறோம், அவ்வளவுதான். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ கம்பைன்ட் ஷேப், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல உனக்கு ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ஸ்கொயரும் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தோட டைமென்ஷனும் சேம்னு சொல்லிட்டாங்க, ஏன்னு கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர்னா என்னடா? ஆக்சுவலா இது கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, இது ஃபுல்லா ஒரு ஷேப். இப்போ ஓகே, பெரிமீட்டர்னா என்னது? பவுண்டரி இல்லையா? ஸோ பவுண்டரினா மேம் இங்க ஆரம்பிக்கிறேன், 1 2 3 4 5 இந்த இமேஜை வரைஞ்சு முடிச்சிட்டேனா? அப்போ பவுண்டரினா என்னது மேம்? இங்க உள்ள இருக்க லைன் எனக்கு பவுண்டரியில வராது. எஸ், ஸ்கொயரோட பெரிமீட்டர் கேட்டா ஏரியா ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர், தனித்தனியா கேட்டா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்னதுடா? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்ன்றது மேம் 4 டைம்ஸ் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் a equilateral triangle மேம் அது 3a. மேம் அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா அதுதானே எனக்கு பெரிமீட்டரா இருக்கும். நோ, பெரிமீட்டர்ல அந்த உள்ள இருக்க லைன் உனக்கு கம்பைன் ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? பெரிமீட்டர்
of this combined shape என்னவா இருக்கு மேம் a எத்தனை டைம்ஸ் வருது 1 2 3 4 5 5a டிஃபரன்ஸ் புரியுதா ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணாதீங்க பெரிமீட்டர்ல பவுண்டரியை மட்டும் கவுண்ட் பண்ணா போதும் கிளியரா ஓகே மேம் அப்ப ஏரியால ஒரு பிரச்சனையும் இல்லடா உள்ள இருக்க சர்ஃபேஸ் தான் அப்படியே ஆட் பண்ண போறோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு உனக்கு தெரியணும் ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அவ்வளோதான் அதுதான் உன்னோட ஏரியா ஆஃப் திஸ் கம்பைன்ட் ஆப்ஜெக்ட் ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து √3/4a ஸ்கொயர் பிளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ஓகே இந்த ஃபார்முலாஸ் அகைன் நம்ம இப்போ ரீகால் பண்ணுவோம் பட் தெரிஞ்சுக்கோ ஜஸ்ட் ஏரியாவை ஆட் பண்ணா அதுதான் கம்பைன்ட் ஏரியா ஸோ கம்பைன்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு √3/4a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஸோ பெரிமீட்டரில் என்ன பண்ண கம்பைன் ஆயிருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த வெளியே இருக்க பவுண்டரியை மட்டும் தான் ஆட் பண்ணோம் அங்கே நீ ரெண்டு வேற ஷேப்னா அப்படியே தனித்தனி பெரிமீட்டர்ஸ் எடுத்து ஆட் பண்ண கூடாது பட் ஏரியாவில் அப்படி தான் பண்ணணும் ஓகே ஏரியாவில் எத்தனை ஷேப்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ஷேப்புக்கும் தனித்தனியாக ஏரியா ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோ பெரிமீட்டரில் பவுண்டரிஸை மட்டும் கவுண்ட் பண்ணுறோம் ஓகே நீ அந்த மிஸ்டேக் பண்ணிடுவோம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் ஓகே ஓகே ஸோ டு யூ நோ a closed plane figure formed by 3 or more sides டே ஒரு plane figure 3 சைட்ஸால க்ளோஸ்ட் பிளேன் ஃபிகர் 3 லைன்ஸ் செக்மெண்ட்ஸால மேட் ஆயிருக்கு அது பேர் என்னது ட்ரையாங்கிள் மேம் 3-sided polygon இஸ் ட்ரையாங்கிள் எஸ் ஸோ ட்ரையாங்கிள்னா 3-sided polygon 3க்கு மேலேயே எத்தனை வேணா இருக்கலாம் அதுக்கு நமக்கு நேம்ஸ் இருக்கு 4-sided polygon நேம் இஸ் குவாடிலேட்ரல் அதில் நிறைய குவாடிலேட்ரல்ஸ் இருக்கு 5-sided பென்டகன் 6னா ஹெக்ஸகன் 7னா ஹெப்டகன் 8னா ஆக்டோகன் 9னா நானோகன் and 10 டெகாஹன் இதுக்கு மேலேயும் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் நேம்ஸ் இருக்கு நீ 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ see here 3 triangle different types of triangles நமக்கு இருக்கு 4 quadrilateral 5 pentagon 6 hexagon 7 heptagon 8 octagon 9 nanogon 10 decagon ஓகே இது பேர் என்னன்னு சொல்றோம் polygons so 3 or more than 3 sides-ஆல மேட் ஆகுற அந்த பிளேன் ஃபிகர் க்ளோஸ் பிளேன் ஃபிகர் பேரை நம்ம பாலிகன்னு சொல்றோம் அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் இப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் 8 இருந்துச்சுன்னா அது பேர் ஆக்டோகன் 10 இருந்துச்சுன்னா அது பேர் டெகாஹன் அதுக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு ஓகே அண்ட் இதுல ரெகுலர் பாலிகன்னு ஒரு வேர்ட் பார்ப்போம்டா ஸோ எஸ் ரெகுலர் பாலிகன்னு ஒரு வேர்ட் பார்ப்போம் ரெகுலர் பாலிகன்னா என்னன்னா இப்போ நான் உனக்கு ஒரு இப்போ இதை நான் ட்ரா பண்றேன் இது எனக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் மேம் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஓகே நெக்ஸ்ட் 3-sided polygon இது ட்ரையாங்கிள் தான் ஆனால் நெக்ஸ்ட் மேம் இது 4-sided polygon இல்லையா ஸ்கொயர் மாதிரி இருக்கா 4-sided polygon இங்கேயுமே எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் மேம் இது 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 ஈக்குவல் இதில் இது 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 ஈக்குவல் 3-sided polygon is known as triangle and எல்லாமே ஈக்குவலா இருந்தா அது பேர் ரெகுலர் ட்ரையாங்கிள் ஸ்பெசிபிக் நேம் தான் நம்மகிட்ட ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு அதே மாதிரி 4-sided polygon பேர் குவாடிலேட்ரல் வித் ஆல் த சைட்ஸ் ஈக்குவல் இங்க ஆங்கிளும் அதெல்லாம் ஈக்குவலா இருக்கும் அதுவும் பார்க்கலாம் ஓகே ஸோ ஆல் த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் இஸ் நோன் அஸ் ரெகுலர் பாலிகன் ஸோ நீ ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும் சைட்ஸ் மட்டும் கிடையாது ஏன் ஆங்கிள் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன் டே இப்போ இந்த எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் அப்போ ட்ரையாங்கிள்ல இதுக்கு ஆப்போசிட் இருக்க இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலா ஸோ அ பாலிகன் இன் விச் ஆல் த சைட்ஸ் அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இஸ் நோன் அஸ் ரெகுலர் பாலிகன் மேம் இங்க எல்லாமே 90 டிகிரி ஓகே இது ரெகுலர் பாலிகன் இந்த மாதிரி நான் 5 சைட்லயும் சொல்லலாமா பென்டகன் மேம் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் உள்ள இருக்க ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஈச் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் ரெகுலர் பென்டகன் ரெகுலர் ஹெக்ஸகன் ரெகுலர் ஹெப்டகன் ரெகுலர் ஆக்டகன் இந்த மாதிரி எல்லா சைட்ஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை ரெகுலர்னு சொல்றோம் if all the sides and all the angles of the polygon are equal இதெல்லாம் types of polygons அந்த polygonல sides angles எப்போ ஈக்குவலா இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா சைட்ஸ் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்றோம் ரெகுலர் பாலிகன்னு சொல்றோம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் ஸோ இதெல்லாம் வந்து உனக்கு ரெகுலர் கிடையாது ஆனா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இப்போ நம்ம ரெண்டு இமேஜ் ஷோல இதெல்லாம் ரெகுலர் பாலிகன்
ஸோ இதை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம irregular. ஸோ ரெகுலர்னு ஒன்று படிச்சிருக்கோம், irregularனு ஒன்று படிச்சிருக்கோம். சைட்ஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தாடே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். சைட்ஸ் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அது பேர் ரெகுலர் பாலிகன். அப்படி இல்லை மேம் எனக்கு சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது, இல்லைனா ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்குது, இல்லைனா ரெண்டுமே இல்லை, சைட்ஸ் ஈக்குவலாக இல்லை ஆங்கிள் ஈக்குவலாக இல்லை, அப்போது அது பேர் irregular பாலிகன். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் என்ன ஆகும் மேம்? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் எல்லா சைட்ஸுமே நாட் ஈக்குவல், எல்லாமே வேற வேறையா இருக்கும். ஸோ இது irregular பாலிகன். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள்ல மேம் ரெக்டாங்கிள்ல ஆனால் எனக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரலல் தானே? டே எல்லாமே இருக்கணும், ரெண்டு மட்டும் கிடையாது. ஈவன் நீ ரெக்டாங்கிள்ல பார்த்தோன்னா ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. மேம் இங்கே ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி, ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கு, அட்லீஸ்ட் இதை பாதி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நோ, இட் இஸ் irregular. ஓகே, எல்லா சைட்ஸ் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ரெகுலர் பாலிகன், இல்லைனா irregular பாலிகன். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பாலிகன்ல ரெண்டு பார்த்துருக்கோம், ரெகுலர் பாலிகன், irregular பாலிகன். எல்லாருக்கும் கிளியரா? டே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ உனக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் நேம் அ பாலிகன் ஹூஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் 7 அப்படின்னு கேட்டால் நீ ஈஸியாக சொல்லணும். ஸோ 7னா ஹெப்டகன். இதே ரெகுலர்னு கேட்டால் ரெகுலர் ஹெப்டகன். a polygon having 7 sides, everything is equal and the angles are equal. So what is the name of this polygon? Ma'am, regular heptagon. இதே ஈக்குவல்ன்ற வேர்ட் இல்லைன்னா ஜஸ்ட் ஹெப்டகன். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் all the sides of the rhombus are equal. அப்போ அது ரெகுலர் பாலிகனா? டே ரோம்பஸ்னா என்னது மேம்? this is rhombus. ஓகே, ஸோ ரோம்பஸ் இமேஜ் இருக்கா நம்மகிட்ட? ஓகே, we can draw rhombus. Okay, so listen here, all the sides of the rhombus are equal. Is it a regular polygon? Okay, so rhombus draw பண்ணலாமா? So நமக்கு இங்க ஒரு rhombus இருக்கு. ஃபைன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன் மேம்? இது எல்லாமே ஈக்குவல். ஓகே, ஆனால் வாட் அபவுட் ஆங்கிள்ஸ்? இது எனக்கு அக்யூட் ஆங்கிள், இது எனக்கு அப்டியூஸ் ஆங்கிள். ஆங்கிள் ஈக்குவலா? நம்ம ரெகுலர் பாலிகன் எதை சொல்லுவோம் மேம்? ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும், அப்பனாதான் அது ரெகுலர் பாலிகன். பட் இங்க எனக்கு சைட்ஸ் ஈக்குவல், ஆங்கிள் ஈக்குவல் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ரெகுலர் பாலிகன். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த எக்ஸெப்ஷனல் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு நம்ம டக்குன்னு சொன்னோன்னு என்ன வரும் மேம்? ரோம்பஸ் எல்லா சைட்ஸும் ஈக்குவல், ரெகுலர் பாலிகன் கிடையாது. எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருந்தா மட்டும் பத்தாது, எல்லா சைட்ஸ் எல்லா ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் ரெகுலர் பாலிகன். ஸோ இது ரெகுலர் பாலிகன் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இந்த பிளெயின் ஃபிகர்ஸ் எல்லாத்தோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா ரீகால் பண்ணுண்டா, ஏன்னா இந்த கம்பைன்டு ஷேப்ஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், ஜஸ்ட் ஜென்ரலா ஒரு ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா half of base into height. ஸோ இங்க பாரு, இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ், பெரிமீட்டர்னா யூனிட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ, யூனிட்ஸ் முக்கியம். ஓகே, ஸோ எனக்கு ஷேப் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள். ஸோ half of base into height. பெரிமீட்டர் என்னது மேம்? sum of all the sides, sum of all the 3 sides. இது ஈக்குவலா இருந்தாலும் சரி, ஈக்குவலா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நான் பவுண்டரிஸை மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, இதுல ஹைட் ஆட் பண்ணாதீங்கடா, ஹைட் பவுண்டரியில வரல. இது ஏபிசின்னு எடுத்தீங்கன்னா a plus b plus c, இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஏரியா, சாரி, பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபார்முலா முன்னாடி எழுதுனீங்களே, √3/4a², அது எதுக்கு எழுதுனேன்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு. இது ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும்னா நீ ஜஸ்ட் ஃபார்முலாவா நோட் பண்ணிக்கோ. ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு, அதோட சைடு ஏன்னு கொடுத்துட்டோம். இப்போ இதோட ஏரியா ஃபார்முலா என்னது? √3/4a². இதுதான் ஃபார்முலா. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்க, இதுல இருந்து தான். ஸோ எப்படின்னு சொல்றேன் பாரு. எனக்கு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே மேம், உங்களுக்குன்னு தனியா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேயா?
ஸோ இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளில் பேஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் ஹைட் நம்மளால டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். மேம் இது ஏனா இது a/2, இதுவும் a/2 இல்லையா? அண்ட் இது ஏ தான். இப்போ இது உன்னால ஃபைண்ட் பண்ண முடியும் எப்படின்னா யூசிங் பித்தாகரஸ் தியரம். √3/2 ஏன்னு ஃபைண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, இது டிரைவ் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இதுதானே ஹைட். நீங்க என்ன சொன்னீங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து half of base into height. ஸோ இங்க எனக்கு பேஸ் என்ன கிடைச்சிருக்கு மேம்? பேஸ் இஸ் a அண்ட் ஹைட் என்ன கிடைச்சிருக்கு? √3/2 a. ஸோ இதை கம்பைன் பண்ண மேம் √3 into a is a square by 2 into 2 is 4. அப்போ √3/4 a square கிடைக்குதா? அதை தான் இங்கே ஃபார்முலாவாக எழுதியிருக்கோம். √3/4 a square. If height is √3/2 a. இந்த √3/2 a வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஓகேயா? சரி, அப்போ மேம் if all the sides are equal in an equilateral triangle, ஒரு சைடு ஏன்னு கொடுத்துட்டாங்கன்னா sum of all the sides a plus a plus a 3a. அதுதான் உனக்கு பெரிமீட்டரா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ட்ரையாங்கிளோட ஜென்ரல் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா அண்ட் ஈக்குவலேட்டரோட ஃபார்முலா தெளிவா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் ஜென்ரலா குவாடிலேட்டரல். எந்த குவாடிலேட்டரல் வேணா எடுத்துக்கோ, இந்த ஃபார்முலா நீ யூஸ் பண்ண முடியும் இஃப் யூ நோ டயாமீட்டர் அண்ட் ஹைட்ஸ். இங்க ஹைட்னு எதை சொல்றோம்? இந்த டயாமீட்டர்ன்றது இந்த கொடுத்துருக்க குவாடிலேட்டர்ல ஜஸ்ட் ஏ அண்ட் சியை கனெக்ட் பண்ற லைன், இல்லைன்னா உனக்கு பி அண்ட் டியை கனெக்ட் பண்ற லைனும் டயமீட்டர் இல்லை, டயகனல். டயகனல். ஸோ டயகனல்ன்றது ஏசியை கனெக்ட் பண்ற லைன். சர்க்கிள்ல தான்டா டயாமீட்டர், இங்கே டயாமீட்டர் இல்லை, டயகனல். ஓகே, ஸோ இந்த டயகனல் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸா பிரிக்குதா? குவாடிலேட்டர்ல டயகனல் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸா பிரிக்குது. ஸோ அதுல ரெண்டு ட்ரையாங்கிள்க்கும் தனித்தனியா நான் ஏரியா ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்ணா அதுதானே ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல். அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். half of இங்க பேஸ் வந்து டயகனல் இன்டூ ஹைட் பிளஸ் இன்னொரு half of பேஸ் இன்டூ ஹைட். இதை கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. half of diagonal into h1 plus half of diagonal into h2. அதுல இருந்து half of diagonal வெளியே எடுத்துட்டா h1 plus h2 அதுதான் ஃபார்முலா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டரல் இஸ் half of diagonal into h1 plus h2. பெரிமீட்டர் ஜஸ்ட் ஆட் ஆல் த 4 sides. ஏன்னா இங்க எல்லாமே வேற வேற சைட்ஸா இருக்க போது பவுண்டரி மட்டும் ஆட் பண்ணா அது பெரிமீட்டர். கிளியரா? சரி, நெக்ஸ்ட் இப்போ குவாடிலேட்டரல்ஸோட ஸ்பெசிஃபிக்கா இது எல்லாமே குவாடிலேட்டரல் தான், பட் இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் parallelogram. parallelogramோட ஏரியா ஃபார்முலா பாருங்கடா, பேஸ் இன்டூ ஹைட். இதை பேஸ் இன்டூ கரஸ்பாண்டிங் ஹைட்னு சொல்லுவோம். எதனால்னா மேம் இதை பேஸ்ன்னு எடுத்தா இது ஹைட், ஏன் இதை கூட நான் பேஸ்ன்னு எடுக்கலாம்ல? அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஹைட் இங்க இருக்கும்டா, அது கொடுத்துருந்தா அதை எடுப்போம். எந்த பேஸ் எடுக்கிறியோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஹைட். அது என்ன கரஸ்பாண்டிங் ஹைட்? பேஸ்ன்றது இந்த ஏபியா, parallelogramல ஏபியும் டிசியும் parallel. ஸோ parallel லைனோட டிஸ்டன்ஸ் த்ரூ அவுட் உனக்கு சேமா தான் இருக்கும், அதுதான் ஹைட்னு சொல்றோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி parallel லைன் இதை தான் நம்ம ஹைட்னு சொல்றோம். அதே மாதிரி மேம் பிசியும் ஏடியும் தான் parallel, அதுக்கும் ஒரு ஹைட் இருந்திருக்கும்ல. சப்போஸ் இதை உனக்கு பேஸா கொடுத்துருந்தா இதை ஹைட் யூஸ் பண்ணிக்கோ, இதை பேஸா கொடுத்துருந்தா இதை ஹைட் யூஸ் பண்ணிக்கோ. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, அண்ட் வாட் இஸ் பெரிமீட்டர்? மேம் பெரிமீட்டர் ஒரு parallelogramல ஆப்போசிட் சைட்ஸா parallel அண்ட் ஈக்குவல். அப்போ a plus b plus இது ஏவா a plus b. ஸோ 2 times of a bன்னு சொல்லலாம், a plus b ன்னு சொல்லலாமா? இது பெரிமீட்டர் ஃபார்முலா. ஓகே, parallelogram எல்லாம் கிளியரா? ஸோ ஏரியா என்னன்னு கேட்டா ஏரியா ஆஃப் அ parallelogram is base into corresponding height, that is h. And perimeter of a parallelogram 2 times of a plus b. ஓகே, parallelogram முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட்ஸா parallel and equal. அப்போ இது லென்த் அண்ட் பிரெத்னு எடுத்தா இதுக்கும் பெரிமீட்டர் சேம் தான், 2 times of l plus b. மேம் இத அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்தா அதுதானே ரெக்டாங்கிள், ஸ்லாண்டிங்கா இல்லாம. அப்போ இங்க லென்த் இன்டூ பிரெத். பிரெத்ன்றது தான் உன்னோட பெர்பெண்டிகுலர் ஹைட். லென்த் இன்டூ பேஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் ஹைட். பேஸ் இஸ் l, பர்பெண்டிகுலர் ஹைட் b. அப்போ பேஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் ஹைட்னா இங்க லென்த் இன்டூ பிரெத், அதுதான் ஒரு ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் ஷேப் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷேப் ட்ரெபீசியம். ட்ரெபீசியம்னா என்னது மேம்? ஒரு குவாடிலேட்டரல். அந்த குவாடிலேட்டரல்ல ஒரே ஒரு பேர் மட்டும் தான் பேரலலா இருக்கு, மற்ற ரெண்டும் நான் பேரலலா இருக்கு. அப்ப இதோட ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? டேய் இதோட பெரிமீட்டர் ஜஸ்ட் ஆட் ஆல் தி சைட்ஸ். ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, half of. ஓகே மேம், half of.
ஹைட்னு எதை சொன்னோம் மேம் parallel சைடோட டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஏபியும் டிசியும் parallel, இதோட டிஸ்டன்ஸ் தான் எனக்கு ஹைட். ஸோ half of height into parallel சைடு உனக்கு சேமா இருக்காடா டிஸ்டன்ஸ், ஐ மீன் parallel சைடு இங்க உனக்கு பேரஸ் parallel தான் சொன்னேன், ஈக்குவல் நீங்க சொன்னா இல்ல. அப்போ இங்க ஏபிக்கும் டிசிக்கும் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, இங்க ஏபின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னன்னு சொல்லுவோம் sum of parallel sides. மேம் a plus b is nothing but sum of parallel sides. இப்போ area of trapezium என்னது half of sum of parallel side into height, ஏன்னா half of height into sum of parallel side. இதுதான் trapezium formula. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன ஷேப் பார்த்துருக்கோம் மேம்? ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ட்ரையாங்கிளுக்கு ஏரியா பெரிமீட்டர் ஃபார்முலா, தென் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், இதுக்கப்புறம் குவாடிலேட்ரலுக்கு சொன்னீங்க, குவாடிலேட்ரலுக்கு நெக்ஸ்ட் பேரலோகிராமும் ரெக்டாங்கிளும் பார்த்தோம், ரெக்டாங்கிளுக்கு அப்புறம் ட்ரெபீசியம் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்னும் இருக்குடா, ரோம்பஸ். மேம் ரோம்பஸ் பார்க்க போது எனக்கு ஒரு பேரலோகிராம அப்படியே கொடுத்த மாதிரி தான் இருக்கு, பேரலோகிராம்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்பயே இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா. சப்போஸ் ரோம்பஸ்ல உனக்கு அந்த சைடோட மெஷர்மெண்ட் கொடுக்கல, இங்க எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா மேம்? எஸ் மேம், இங்க ஏன் இருக்கு. சப்போஸ் கொடுக்கல, ஆனா டயகனல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, diagonal 1 diagonal 2. டே ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரோம்பஸ் ஞாபகம் வச்சுக்கோ, diagonals are not equal. ஓகே, அப்போ diagonal 1 diagonal 2 ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னன்னு பாரு, when diagonals are given, diagonal எப்போ கொடுத்துருக்காங்களோ ரோம்பஸ்ல, ஏரியா ஆஃப் ரோம்பஸ் half of diagonal 1 into diagonal 2. ஓகேயா? பெரிமீட்டர் ஆஃப் ரோம்பஸ், ரோம்பஸ்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவல், இங்க சைடு ஏன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ 4 times of a, அதுதான் ஃபார்முலா. அண்ட் லாஸ்ட் ஸ்கொயர், ஸ்கொயர்ல என்ன ஆகுது மேம்? ஓகே, ஏ கொடுத்துட்டாங்க, அப்போ ஏ ஸ்கொயர் தான் என் ஃபார்முலா. ஓகே பக்கா. ஸோ ஏ ஸ்கொயர் உனக்கு பெரிமீட்டர் 4a, இதுதான் அப்போ முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், பெரிமீட்டர் வந்து 4aன்னு சொன்னேன். எப்படி a plus a plus a 4 times of a ஆட் பண்ண போது 4a. எஸ், ஸோ இதெல்லாம் தான் உன்னோட ஃபார்முலாஸ். இந்த 8 ஷேப்ஸ்க்கும் ஃபார்முலாஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் கம்பைன் ஷேப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் ரெடியா? இந்த 8 ஃபார்முலாஸோட இப்போ நீ மெமரைஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனா இப்போ நோட்ல எல்லா ஃபார்முலாஸும் இருக்கணும். இதுக்கு மேல நம்ம போட போற சம்ஸ்ல இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரெடியா? ஓகே, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அண்ட் தி ஏரியா. இங்க பாரு, பையோட வேல்யூ 22/7 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு எப்பெல்லாம் பையோட வேல்யூ இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ நீ அப்ப போயிட்டு 3.14 யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, இதுக்கும் மார்க் இருக்கு. ஓகே சரி மேம், இங்க என்ன ஷேப் இருக்கு, இது என்னது இது? ஓகே, ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை சுத்தி இது என்ன ஷேப்டா மேம்? ஒரு ஆர்க் இருக்கு, ரேடியஸ் இருக்கு, அப்போ இது ஒரு செக்டார், செக்டார் செக்டார் செக்டார். இந்த செக்டார் எல்லாமே எனக்கு வந்து சேம் இதுல இருக்கு, அப்போ இதெல்லாம் குவாட்ரன்ட்னு சொல்லலாமா? 1 2 3 4 4 குவாட்ரன்ட் இருக்கா? ஒரு சர்க்கிளை 4 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணா குவாட்ரன்ட். ஏன் மேம் இங்க ஈக்குவல் ஹாஃப்ஸ்னு சொல்றீங்க? இந்த ஸ்கொயரோட சைடு தானே அது ரேடியஸா எடுத்திருக்கு, அப்போ எல்லாத்தோட ரேடியஸும் சேமா? which is nothing but அது ஒரு சர்க்கிள் டா. நான் அந்த சர்க்கிள்ன்ற பார்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இது ஒரு குவாட்ரன்ட் நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா மேம்? இது ஒரு குவாட்ரன்ட், இது ஒரு குவாட்ரன்ட், இது ஒரு குவாட்ரன்ட், இது ஒரு குவாட்ரன்ட். எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னா பெரிமீட்டர். ஓகே, சோ பெரிமீட்டர் ஆஃப் தி கிவன் ஷேப். ஓகே, இங்க பெரிமீட்டர் என்னடா மேம்? வரையறேன் பாரு, ஒரு ஆர்க் இருக்கு அண்ட் இது என்னோட ரேடியஸ். ஆர்க் radius, length of the arc radius, length of the arc radius. வேற ஏதாவது இருக்கா? நோ. பட் 4 ஆர்க் 4 ரேடியஸ் இருக்கு. ஸோ இதோட பெரிமீட்டர் என்ன சொல்லலாம்? 4 times of length of arc plus 4 times of radius. இதுதான் இதோட பெரிமீட்டர். ஓகே, டயக்ராமை ஸ்டடி பண்ணு, என்ன இருக்குன்னு ஸ்டடி பண்ணி நம்ம தான் ஃபார்முலா மேக் பண்ண போறோம். ஓகே மேம், 4 times of length of the arc சொன்னீங்க. length of the arc na inga quadrant தானே, 360 by I mean theta by 360 க்கு பதிலா நான் 1/4 ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இது quadrant. ஏன் மேம் நான் 360 தான் எடுப்பேன். சரி, 3 theta is 90, 90 by 360 is 1/4. so 90 by 360 into 2 pi. ஆரோட வேல்யூ, பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ 22/7 and ஆரோட வேல்யூ என்னது? ரேடியஸ் இஸ் given as, டே இதுதான் உன்னோட ரேடியஸ் மேம், இது ஸ்கொயர் 3.5 cm கொடுத்துட்டாங்க. இதே இதுல தானே உனக்கு அந்த ஆர்க் ஃபார்ம் இருக்கு.
அப்போ இதோட ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டரா? ஸோ இன்டூ 3.5. ஓகே மேம், இதை ஃபைன் பண்ணிட்டு 4 times of length of the arc plus 4 times of radius. Radius is again 3.5. ஏன்னா இது ஒன்னொன்னையும் நான் ஆட் பண்ணணும். சரி, இப்போ இதை பாரு மேம், 4 times of 1/4 கேன்சல் பண்ணா வெறும் 2 πr தான் இருக்கும். 2 πr எதோட ஏரியாப்பா? சரி, 2 πr எதோட பெரிமீட்டர்ப்பா? சர்க்கிள். அப்போ 4 குவாட்ரண்ட் சேர்ந்தா, 4 ஈக்குவல் ரேடியஸ் இருக்க குவாட்ரண்ட் சேர்ந்தா சர்க்கிள் தானே. ஸோ நத்திங் பட் இங்கே சர்க்கிளோட பெரிமீட்டர் தான் ஃபைன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் மேம்? 2 × 22/7 × 3.5. இது எப்படி எழுதலாம்? 2 × 22/7 × 3.5 35/10. நான் ஈஸியாக டெசிமல் இல்லாமல் எப்படி எனக்கு கால்குலேட் பண்ணுறது ஈஸி. 3.5 35/10 எழுதுனால, இல்லைனா மேம் நீ இதை கேன்சல் பண்ணி 0.5 எழுதுவேன். எஸ், யூ கேன் ரைட். ஓகே, ஸோ ப்ளஸ் 4 times of 3.5. 4 times of 3.5 என்னது? 4 5s are 20. 4 3s are 12. 12 plus 2 is 14. அப்போ 14.0 அது 14. கரெக்டா? ஸோ அது 14 கிடைச்சிச்சு. இதை கால்குலேட் பண்ண போது மேம் 7 டேபிளில் 5 times, 5 டேபிளில் 2 times. அப்போ எனக்கு 22 plus 14 கிடைக்கும். 22 plus 14 என்னது? 36. கரெக்டா? ஸோ 36 இங்கே பெரிமீட்டர் சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்கனால 36 சென்டிமீட்டர். தட்ஸ் யுவர் ஆன்சர். இப்போ வரைக்கும் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? பெரிமீட்டர் தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஏரியா ஃபைன் பண்ணணுமா இன்னும்? ஓகே, ஸோ பெரிமீட்டர் என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் குயிக்காக டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் பாரு மேம். பெரிமீட்டர்னா இங்கே நான் வரைஞ்சிருக்கேன் இல்லை, இதுதான் பெரிமீட்டர் பவுண்டரி. இதில் என்ன இருக்கு மேம்? 4 ஆர்க் இருக்கு. ஓகே, 4 times of length of arc. ஏன் 4 times எடுத்துக்கிட்டா எல்லாத்தோட ஆர்க் ரேடியஸ் சேம். எனக்கு இங்க குவாட்ரன்னு தெரியும், எனக்கு எல்லாமே 90 டிகிரி தானே. ஸோ 4 times of length of arc பிளஸ் 4 times of radius. 1 2 3 4. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ 4 times of length of arcனா எனக்கு length of the arc குவாட்ரன்னால 1/4 2 πr. ஸோ இதுல நான் 4 4 கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் 2 πr தான் இருக்கும். 2 πயோட வேல்யூ எனக்கு 22. அதே மாதிரி இங்க 4 times of r ரேடியஸ் வந்து 3.5. 4 times of radius வந்து 14. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 36 கிடைச்சது. ஓகே, இது வரைக்கும் கிளியரா? இப்போ இதே நம்ம ஏரியா ஃபைன் பண்ண போறோம். ஏரியா பாருங்க, இந்த இமேஜ் வரைஞ்சுக்கலாமா? ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயர்ல உனக்கு ஓகே, உன்னோட இமேஜ் இப்படி தான் இருக்கு. எல்லா ஆர்க்ஸுமே ஒரே மாதிரி இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஃபைன். இப்போ இதுல இது 3.5. ஆக்சுவலி இங்க என்னென்னடா இருக்கு பாருங்களேன் மேம். 1 ஸ்கொயர் அண்ட் 4 குவாட்ரண்ட்ஸ். 4 குவாட்ரண்ட்க்கு ரேடியஸ் சேம். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? பிளஸ் 4 times of ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். இதுதான் உன்னோட ஃபார்முலா. ஓகே, எப்படி ஃபைண்ட் பண்றது? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் படிச்சோமா? பிளஸ் 4 times of ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் என்னடா மேம்? 1/4 πr ஸ்கொயர். ஏன்னா எனக்கு 90/360 into πr ஸ்கொயர் வரும். 90/360 1/4. அப்போ 1/4 πr ஸ்கொயர். ஓகே, 4 4 கேன்சல் ஆயிடுச்சு. ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா 3.5 the whole square பிளஸ் பைன்றது 22/7 யூஸ் பண்ண சொன்னாங்க. இதே क्वेश्चन தான் மறுபடியும் பார்க்குறோம். அப்போ 22/7 into r ஸ்கொயர் அதே 3.5. ஏன்னா ரேடியஸ் அதே தானே 3.5 the whole square. டே இங்க பாருங்க, இது உனக்கு ஒரு ட்ரிக்காவே நான் சொல்லி தரேன். உனக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ்ல ஓகே 5ல எண்ட் ஆகுற எந்த ஸ்கொயர் நம்பர் எடுத்தாலும், இங்க 35 இருக்கா, 5 ஸ்கொயர் 25 அப்படியே எழுதிக்கோ. இங்க என்ன நம்பர் இருக்கோ, இந்த 5 தவிர மிச்சம் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ்ல அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் 4. அப்போ 3 × 4 என்னது? 12. அது அப்படியே எழுதிக்கோ. ஸோ 35 ஸ்கொயரோட வேல்யூ 1225 தான் இருக்கும். ஓகே மேம், இங்க 3.5 the whole square தான் கேட்டிருந்தாங்க. ஒரு பாயிண்ட் இருக்கு, ஸ்கொயர்னா மல்டிப்ளை. அப்போ 2 இதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோ. ஓகே, ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரும் மேம்? 12.25 பிளஸ் இங்க 22/7 by
sorry 22/7 into 12.25. இதை சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ பண்ணலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும்? ஸோ 22/7 into 12.25 38.5 கிடைக்கும். ஸோ 38.5யும் 12.25யும் ஆட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தட் இஸ் 50.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் மேம் இங்கே அப்ராக்சிமேட்லின்னு போட்டிருக்காங்க? பெரிமீட்டர் ஃபைன் பண்ணோம்ல, அது 36 அண்ட் இங்கே ஏரியா வந்து உனக்கு 50.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் மேம் அப்ராக்சிமேட்லி போட்டிருக்காங்க? பையோட வேல்யூ நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கோம் 22/7. பைக்கு எக்ஸாக்ட் வேல்யூ 22/7 கிடையாது. ஏன்னா பையன்றது ஒரு இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பரை உன்னால p/q ஃபார்ம்ல எழுதவே முடியாது. நம்ம சம் சால்வ் பண்றதுக்காக ஒரு நியர்பை வேல்யூ 22/7 எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஆன்சர் கிடைச்சது. ஸோ இந்த சம் கிளியரா? இந்த சம்ல என்ன பார்த்துருக்கோம் மேம்? அந்த ஷேப்ல எனக்கு ஒரு ஸ்கொயரும் 4 குவாட்ரன்ஸும் இருந்துச்சு. அதனால 4 டைம்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் தி ஆர்க் பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். இது எனக்கு பெரிமீட்டர். ஏரியா வேணும்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த குவாட்ரன். 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் குவாட்ரன்னா நத்திங் பட் அது சர்க்கிள் தான்டா. 4 into குவாட்ரனோட ஏரியா 1/4 πr ஸ்கொயர். கேன்சல் பண்ணா πr ஸ்கொயர் தானே. இதே தான் உனக்கு இந்த லென்த் ஆஃப் த ஆர்க்லயும் மேம் 4 டைம்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் த ஆர்க்ல 1/4 2πr. கேன்சல் பண்ணா 2πr இருக்கு. 2πrன்றது என்னது? circumference of the circle. ஓகே? ஸோ இந்த சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சம். சரி, நெக்ஸ்ட் ஒன். அகெயின் இது ஒரு கம்பைன்ட் ஃபிகர் தான். என்ன மேம் கம்பைன்ட்? கொஸ்டினை பாரு. Sino wants to buy a floor mat for his kitchen. Okay, அவன் கிச்சன்ல ஒரு floor mat போட்டிருக்கான். If the cost of the mat is ₹20 per square feet. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்கொயர் ஃபீட் ஃபுட்ல கொடுத்துருக்காங்க. ஃபுட்ன்றதும் ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் யூனிட் தான். ஓகே, ஸோ ஸ்கொயர் ஃபுட் கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபுட் வந்து ₹20ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் வில் பி தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி மேட்? ஸ்கொயர் ஃபுட் அப்பனா ஏரியா ஃபைன் பண்ணிட்டு இன்டூ 20 பண்ணா அதுதானே டோட்டல் காஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு டோட்டல் ஏரியா வேணும். டோட்டல் ஏரியா எப்படி ஃபைன் பண்ணுவேன் மேம்? இங்க கம்பைன் பண்ணிருக்காங்க. என்ன கம்பைன் பண்ணிருக்காங்க? இப்படி நான் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ மேம். இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் சேர்த்து தான் இந்த கம்ப்ளீட் மேட் எனக்கு கிடைக்குது. ஓகே, ரெக்டாங்கிள் என்ன வேணும்? லென்த் வேணும், பிரெத் வேணும். மேம் இது ஃபுல்லா 9 feet, இது 2 feet. இதுல இருந்து இது வரைக்கும் 9 feet, இது 2 feet. அப்போ 9 into 2வா? ஸோ இதை நான் ரீஜியன் 1ன்னு எடுத்துக்கிறேன். எப்போ கம்பைன் வரப்போ ரீஜியன் 1, 2ன்னு எடுத்துக்கோங்களா. ஓகே, சரி. ஸோ ரீஜியன் 1ஓட ஏரியா என்னது மேம்? லென்த் இன்டூ பிரெத். லென்த் எனக்கு என்ன இருக்கு? 9 feet, பிரெத் வந்து 2 feet. அப்போ 18 feet ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஸ்கொயர் ஃபீட். ஓகே மேம், ரீஜியன் 2ல நீ ஒரு ஒர்க் பண்ணு மேம். இதுவும் ஏரியா தான். இது ஏரியா 1, இது ஏரியா 2. இங்கேயும் லென்த் இன்டூ பிரெத் தான். ஆனா லென்த் இதுல ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க, இதுல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தான் 7 feetன்னு கொடுத்தாங்க. இதுல நான் இவ்வளவு தூரம் கட் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு ரிமைனிங் இதுதான் இருக்கு. அப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் 7 feet. இந்த ரிமைனிங் இருக்கு. இந்த கிரீன் என்னவா இருக்கும் மேம்? இது ஃபுல்லா 7. இதுல இருந்து 2 feet நான் கட் பண்ணிட்டேன். அப்ப ரிமைனிங் இருக்கிறது 5யா அண்ட் இது 2வா? அப்போ ரீஜியன் 2 லென்த் இஸ் 5 அண்ட் பிரெத் இஸ் 2 which is 10 square feet. ஓகே, கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா அதுதான் உனக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் தி மேட். ஸோ டோட்டல் ஏரியா is equal to A1 plus A2. So A1 plus A2 is 18 plus 10 which is 28 square feet. Okay, இப்போ நம்மகிட்ட ஏரியா கேட்கலடா, எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்டாங்க. ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 rupeesனா காஸ்ட் ஆஃப் 28 square feet 28 into 20. 28 into 20 என்னது? 560. So cost is rupees 560. யூனிட் போட்டுக்கோங்க. ஓகேயா மேம்? ஏன் 560? 28 into 2 என்னதுரா? 56ஆ? ஸோ 56 0 போட்டேன், அதுதான் 560. காஸ்ட் இஸ் 560 rupees. ஸோ இந்த மேட் வாங்குறதுக்கு 560 rupees செலவாகும், 520 ரூபா. ஓகே, சரிடா. நெக்ஸ்ட், ஸோ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன் இன் தி ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர்ல உனக்கு ஷேடட் ரீஜியன் என்னது? இந்த கிரீன் பார்ட்.
இந்த green பார்ட்டோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுற பாரு, ரொம்ப 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 முக்கியமான கொஷின் இது அண்ட் ரொம்ப ஈஸியுமே. நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் இந்த கான்செப்ட். பார்க்கலாமா? ஸோ இந்த ஸ்கொயரை, இந்த இமேஜை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபார்முலா, இந்த கிரீன் ரீஜியன் இது ஒரு லீஃப் மாதிரி இருக்கா, இதுக்கு ஒரு ஃபார்முலா தனியாக இல்லை. ஆனால் ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா இருக்கு நம்மகிட்ட. என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர்ல இருக்க ரீஜியன்ஸ் பாரு, இதை நான் தனித்தனியா உனக்கு பிரிச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ரீஜியனும் தேர்ட் ரீஜியனும் மட்டும் பார்க்கலாம் பாருங்க. ஸோ எனக்கு ஒரு செமி சர்க்கிள் இப்படி இருக்கு. ஸோ இதுல ஷேடட் ரீஜியன் பாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியனும் செகண்ட் ரீஜியன் தான் பார்க்கலாம்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியனும் செகண்ட் ரீஜியன் தேர்ட் ரீஜியனும் பார்க்கலாம். ஸோ இந்த செமி சர்க்கிளில் எனக்கு இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த ரெண்டு செமி சர்க்கிளையும் அப்படியே ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன்னா எனக்கு ரிமைனிங் இருக்க ஸ்பேஸ் என்னன்னு பாரு மேம். இந்த ஸ்பேஸும் இந்த ஸ்பேஸும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் இந்த இமேஜ்ல என்னது, ஃபர்ஸ்டும் தேர்டும். அதே மாதிரி மேம் சப்போஸ் இந்த ரெண்டு செமி சர்க்கிள் எடுத்தனா, இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள், ரெண்டும் டச்சா இருக்கணும். ஸோ இது ரெண்டு செமி சர்க்கிளா எடுத்தனா எனக்கு ரிமைனிங் இது ரெண்டையும் கட் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்க ரீஜியன் எது மேம், இந்த ரீஜியன் இருக்கும், தென் இந்த ரீஜியன் இருக்கும் இல்லையா? ஸோ இது என்னது, ரீஜியன் செகண்டும் ஃபோர்த்தும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கொயர்ல இருந்து ரெண்டு செமி சர்க்கிளை கட் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரீஜனும் தேர்ட் ரீஜனும் ஏரியா கிடைச்சிடும். இன்னொரு ஸ்கொயர் எடுத்துட்டு அதுல இருந்து இந்த செமி சர்க்கிளும் இந்த செமி சர்க்கிளும் கட் பண்ணிட்டா எனக்கு செகண்டும் ஃபோர்த் ரீஜனும் கிடைச்சிடும். எனக்கு இப்போ தேவை ஏரியா ஃபர்ஸ்ட் ரீஜியன், செகண்ட் ரீஜியன், தேர்ட் ரீஜியன், ஃபோர்த் ரீஜியன். இது நாளையும் ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர்லேருந்து சப்ராக்ட் பண்ணா இந்த ரிமைனிங் இருக்கிறது கிடைக்குமா? ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பேப்பரில் இந்த இமேஜ் வரைஞ்சிட்டேன். இதுல இருந்து இந்த லீஃப் மாதிரி இருக்க 4 இது வேணும்னா இந்த ரிமைனிங் இருக்க 1 2 3 4 இந்த ரீஜன்லாம் சப்ராக்ட் பண்ணுவோமா? அதுதான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாரு, இந்த இமேஜ் எடுத்துட்டேன். இதுல என்ன கிடைக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் ரீஜனும் தேர்ட் ரீஜனும் கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க, ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டேன். அந்த ஸ்கொயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரீஜனும் தேர்ட் ரீஜனும் வேணும். ஸோ இது அண்ட் இந்த சைடு இது நம்ம இதை கட் பண்ணிட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ரீஜனும் தேர்ட் ரீஜனும் கிடைச்சிடும் இல்லையா? ஸோ இங்க பாருங்க. ஓகே, ஸோ மேம் எஸ் ஓகே. ஸோ இதுக்கு ஸ்கொயர்ல இருந்து ரெண்டு செமி சர்க்கிளை கட் பண்ண போறேன். இந்த ரீஜன் வேணும்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர்ல இருந்து ரெண்டு செமி சர்க்கிளை கட் பண்ண போறேன். ஸோ ஏரியா ஆஃப் ரீஜியன் 1 and 3 எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆஃப், ஏன்னா ரெண்டு செமி சர்க்கிளுக்கு 2 times ஆஃப் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஓகே, கட் பண்ணலாமா? சரி. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னடா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆஃப் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் 1/2 pi r ஸ்கொயர் பார்த்தோமா? ஸோ இன்டூ 1/2 pi r ஸ்கொயர். 2 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் எனக்கு இருக்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் தான் இல்லையா? ஸோ ஏ ஸ்கொயர் இதோட சைடு என்னது, 10 சென்டிமீட்டரா? ரேடியஸ் என்னது மேம், 10 சென்டிமீட்டர்ன்றது டயாமீட்டர். அப்ப ரேடியஸ்ன்றது 10/2 தட் இஸ் 5 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 10 சென்டிமீட்டர் 10 ஸ்கொயர் இஸ் 100 மைனஸ் பையோட வேல்யூ 22/7 into r square is 5 square 25. So இதை solve பண்ணுங்க. 100 minus 22/7 into 25 value என்னது? 22/7 3.14. So நான் rough work பண்றேன் பாரு. So 3.14 into 25. So என்ன கிடைக்கும்? 5 4s are 20, 5 1 is 5, 6 7 and 5 3s are 15. 2 table 8 times, 2 times, 6 times. So answer 78.5 கிடைக்கும்டா. ஓகேயா? So 78.5. நாம் subtract பண்ணிட்ட answer என்ன வரும்?
21.5. 100 minus 78.5 வந்து உனக்கு 21.5 கிடைக்கும். இது ஏரியா தான் ஃபைண்ட் பண்ணும். So 21.5 centimeter square. இது என்னது? ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரீஜியன். இப்படியே கொஸ்டின் பேக் வாங்களேன். மேம் ஃபர்ஸ்ட் ரீஜியனும் தேர்ட் ரீஜியனும் 21.5 centimeter square ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே 21.5 centimeter square. இப்போ இதே இமேஜ் தான் நீங்க திருப்பி போட்டிருக்காங்க. நான் இதை சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தானே கிடைக்கும். ஆனால் இது ஏரியா ஆஃப் தேர்ட் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ரீஜியன். இதுவும் 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கடா. ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரீஜியன்றது தான் இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 43 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் உனக்கு கிடைக்கும். ஓகே இப்போ எனக்கு ஷேடட் தான் கிடைச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது? இமேஜ்ல இருந்து இந்த ஒயிட் ரீஜியன்லாம் கட் பண்ணிட்டா ரிமைனிங் தானே இந்த கிரீன் கலர் ரீஜியன். அப்போ மேம் கம்ப்ளீட்டா இது 10 சென்டிமீட்டர்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? 10 ஸ்கொயர் அது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து இந்த 43 சென்டிமீட்டர் ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணிட்டா அதுதான் ஷேடட் ரீஜியன். ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன், area of shaded region is equal to என்னது? 100 minus 43. 100 minus 43 என்னப்பா? 57. So 57 centimeter square தான் இந்த shaded region ஓட ஆன்சர். புரியுதா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாரு. என்ன பண்ணியிருக்கோன்னு பாரு. மேம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்கொயர்ல இருந்து இந்த ரெண்டு செமி சர்க்கிளையும் கட் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் ரீஜியனும் தேர்ட் ரீஜியனும் கிடைச்சிருது. இதே மாதிரி நான் செகண்ட் ரீஜியனையும் ஃபோர்த் ரீஜியனையும் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 43 வருது. ஸ்கொயர்ல இருந்து இந்த 43 சப்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் 57 சென்டிமீட்டர் ஸ்கொயரா. இதுதான் ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின், இதே மாதிரி இமேஜ்ல உனக்கு கொஸ்டின் வந்தா அதை ஆன்சர் பண்றதுக்கு ஒரு ட்ரிக்கிங்க இருக்கு. என்னது பாரு மேம், இதுல ஷேடட் ரீஜியன்றது இந்த பச்சை கலர்ல இருக்கிறது சொல்றாங்க. அண்ட் ஷேட் ஆகாத ரீஜியன், அன்ஷேடட் ரீஜியன் இந்த ஒயிட் கலர்ல இருக்குது. ஃபார்முலா டைரக்டா கொடுத்துருக்காங்க பாரு. In this figure, pi value 22/7 யூஸ் பண்ணனா unshaded part, இப்போ a யூனிட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா unshaded part 3/7 a ஸ்கொயரா தான் இருக்கும். shaded part remaining 3/7 a ஸ்கொயர், remaining என்னது 4/7 a ஸ்கொயர், அதுவா தான் இருக்கும். கிளியரா? சரி, இதுக்கு நம்ம செக் பண்ணுவோமா? லெட்ஸ் செக். எப்படி செக் பண்றது மேம்? a ஓட வேல்யூ 10 இருந்தா, a ஓட வேல்யூ 10 சென்டிமீட்டர். ஏன்னா போன क्वेश्चन நான் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். நான் இங்க செக் பண்ணி பார்க்க போறேன். என்ன சொல்லியிருக்காங்க? அன்ஷேடட் பார்ட். அப்படின்னா இந்த ஒயிட் ரீஜியன், ரீஜியன் 1 2 3 4 ஆட் பண்ணப்போ நமக்கு அங்க ஆன்சர் என்ன வந்துச்சு மேம்? ஷேடட் பார்ட்டோட அந்த இதெல்லாம் ஆட் பண்ணப்போ 43 வந்துச்சு. இங்க 43 வருதான்னு செக் பண்ணலாமா? எப்படி? அன்ஷேடட் பார்ட் is equal to 3/7 a square. அப்போ 3/7 a ஓட வேல்யூ 100, a ஓட வேல்யூ 10 ஸ்கொயர் 100. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 300/7. டே 300/7 என்னன்னு சொல்லுங்க? 42 பாயிண்ட் சம்திங் ஒரு ரேஞ்சில் வருமா? செக் பண்ணு. 7 4s are 28, so 42.85 வரும் இல்லையா? 42.85 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது நியர்பையா 43 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? எஸ் ஆர் நோ? ஸோ அதுதான் நான் இங்கே ஃபைண்ட் பண்ணுது. மேம் ஷேடட் ரீஜியனோட சம் 43 ஃபைண்ட் பண்ணீங்க. ஓகே, இப்போ இதை சப்ராக்ட் பண்ணாம, அஃப்கோர்ஸ் 100லேருந்து சப்ராக்ட் பண்ணா ரிமைனிங், பட் ஃபார்முலாவா கொடுத்துட்டாங்க பாரு. ஷேடட் பார்ட் ஓட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 4/7 a ஸ்கொயர். 4/7 a ஸ்கொயர் என்னடா? 4 into a ஸ்கொயர் is 100/7. அப்போ அது 400/7. 400/7 உனக்கு என்ன வரும் மேம்? 56 பாயிண்ட் சம்திங். அதனா நியர்பையா which is equivalent to 57 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ இந்த சம்மை இதை நீ தெரிஞ்சா டைரக்டாவே ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம். 1 மார்க்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோ. ஆனா உனக்கு ஒரு கொஸ்டின் 2 மார்க்லயோ 3 மார்க் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது கண்டிப்பா நீ இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கணும். ஓகேயா? ஸோ நீ ஈவன் சம் இப்படி டயக்ராம் பிரிச்சு போட்டு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தனா இன்னும் நீட்டா இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்.
ஓகே மேம், அவ்வளோதான் முடிஞ்சுதா இதில் நோட். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி பிக்கஸ்ட் சர்க்கிள். டே ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர்லேருந்து பிக்கஸ்ட் சர்க்கிளோட ஏரியா என்னவா இருக்கும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட சைடு ஏன்னு கொடுத்துருப்பாங்களா, அப்போ அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்னது, அதுவும் ஏ. ஸோ ஸ்கொயரோட சைடு ஆஃப் ஸ்கொயர், சைடு ஆஃப் தி ஸ்கொயர் என்னது ஏ. அப்போ டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் அதுவும் ஏ தான். ஸோ இங்கே டயாமீட்டரும் எனக்கு ஏ தான் இருக்கு. ஓகே, ஸோ இது இருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, மேம் பிக்கஸ்ட் சர்க்கிள் கட் பண்ணா அதோட டயாமீட்டர் ஏவா தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ இதுக்கு உனக்கு இந்த ஏரியா ஆஃப் தி பிக்கஸ்ட் சர்க்கிள் இந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல, இதுக்கான ஏரியா கொடுத்துட்டாங்க 11/14 ஏ ஸ்கொயர். எப்படி மேம், ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது, ஏரியா ஆஃப் சர்க்கிள் நமக்கு என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா. இப்போ நான் சொல்றது அப்படியே கவனி மேம். பையோட வேல்யூ 22/7. இங்கே ரேடியஸ் என்ன மேம், மேம் ரேடியஸ்ன்றது டயாமீட்டரோட பாதி, டயாமீட்டரும் ஏவும் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஏவோட பாதி தானே டயாமீட்டர், டயாமீட்டரும் சைடும் ஈக்குவல், ரேடியஸ்ன்றது டயாமீட்டரோட பாதி. அப்போ நான் ரேடியஸ்ன்றது ஏவோட பாதின்னு எடுக்கலாம்ல, சேம் தானே. அப்போ ரேடியஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன், a/2 the whole square சப்ஸ்டியூட் பண்றேன். என்ன ஆகுது பாரு மேம், 22/7 a/2னா a²/4. என்ன ஆகும் மேம், 2 டேபிள்ல 2 டைம்ஸ், 2 டேபிள்ல 11 டைம்ஸ், ரிமைனிங் என்ன இருக்கும் 11a²/7 2s are 14. அப்படிதான் உனக்கு இது கிடைச்சது. இதோட டெரிவேஷன் இதுதான் 11a²/14. ஓகே மேம், இது சர்க்கிளோடது. நான் சர்க்கிளை கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கொயர்ல மிச்சம் என்ன இருக்கும், டே ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்ல இருந்து 11/14 ஏ ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 1 - 11 என்னது, சாரி 14 - 11 என்னது, கம்ப்ளீட் பார்ட்ல இருந்து. see here மேம், கம்ப்ளீட் ஏ ஸ்கொயர்ல இருந்து 11/14 ஏ ஸ்கொயரை எடுத்துட்டேன்னா 3a²/14. do you agree with me? LCM எடுத்தா இதையும் சப்ட்ராக்ட் பண்ண போது மேம் 14a² - 11a² டிவைட் பை 14. ஸோ உன்னோட ஆன்சர் 3a²/14 கிடைக்கும். அதுதான் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஷேடட் ரீஜியன்னா உனக்கு 11/14a², ரிமைனிங் இருக்க ரீஜியன் 3/14a². ஓகேவா, சரி இங்கே பாருங்களேன் இந்த இமேஜா, இது எல்லாமே சேம்ன்ற ஏரியா. மேம் ஒரு ஸ்கொயர்ல கம்ப்ளீட் சர்க்கிள், ஒரு லார்ஜஸ்ட் சர்க்கிள், அதுவும் 2 செமி சர்க்கிள் ஆஃப் சேம் டயாமீட்டர், இல்ல 4 குவாட்ரண்ட் ஆஃப் சேம் ரேடியஸ், மேக்ஸிமம் என்ன வர முடியும் மேம், சேம்னா என்னது, டே இங்க டயாமீட்டர் உனக்கு சப்போஸ் வேல்யூ 10 எடுத்தோம்னா இங்க டயாமீட்டர் 10, இங்க செமி சர்க்கிள்க்கு டயாமீட்டர் 10, குவாட்ரனுக்கு நீ டயாமீட்டர் சொல்ல முடியாது, ரேடியஸ் சொல்லுவ 5. ஸோ ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்க ஸ்கொயர்ல நீ ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட்டா கட் பண்ணாலும் சரி, இல்ல 2 செமி சர்க்கிள் கட் பண்ணிட்டு எடுத்து இது ரெண்டையும் ஒண்ணா வச்சுனா அது சர்க்கிள் தானே, இல்ல 4 குவாட்ரண்ட் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுனா ஈக்குவல் ரேடியஸ் இருக்குது, ரேடியஸ் 5, அப்ப டயாமீட்டர் என்னவா இருக்கும், இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சா 10. இப்போ இது எல்லாமே ஏரியா சேம் தான், டயக்ராம் தான் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க, பட் ஏரியா சேம். கிளியரா? ஓகே, ஸோ இதுதான் இப்போ பார்த்தோம். ஸோ ரிமைனிங் இருக்குது, சப்போஸ் ஒரு ஸ்கொயர்ல பிக்கஸ்ட் சர்க்கிள் நீ கட் பண்ற, அதோட ஏரியா 11/14 a² சொன்னோம். இப்போ ரிமைனிங் இருக்குது, தென் தி ரிமைனிங் ஏரியா என்னவா இருக்கும், 3/14 a². கிளியரா? ஓகே, 3 identical coins each of diameter 6 cm are given. ஸோ இது மூணும் ஐடென்டிக்கல் காயின், இதோட டயாமீட்டர் 6 cm கொடுத்துட்டாங்க. டே இதோட டயாமீட்டர் 6 cm-னா ரேடியஸ் என்னது, இதுதான் ரேடியஸ்னு சொல்லுவோம். இங்க ஆரம்பிச்சு இது ரேடியஸ் 3 cm, அப்போ இதுவும் ஒரு 3 cm, இதுவும் 3 cm, 3 cm, 3 3. ஓகே, அப்போ இங்க நடுவுல எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த சென்டர்லாம் கனெக்ட் பண்ண போகுது. இந்த ட்ரையாங்கிளோட சைடு என்னவாடா இருக்கும் மேம், இது 3 cm, இது 3 cm, மொத்தமா சேர்த்தா 6 cm. அப்போ क्वेश्चन பாரு, ஆர் பிளேஸ்ட் as shown, find the area of shaded region. அந்த பிங்க் கலரோட ஏரியா மட்டும் கேக்குறாங்க. ஆக்சுவலா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் என்னது,
ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏன்னா எனக்கு அங்க மூணு சைடுமே ஈக்குவல். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மைனஸ் எதை மைனஸ் பண்றோம்? ஏரியா ஆஃப் 3 செக்டார்ஸ். அங்க மூணு செக்டார் இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் செக்டார். ஏன்னா இங்க எல்லா செக்டாரும் ஈக்குவல்டா, அதனால 3 டைம்ஸ் அப்படியே எடுத்துட்டேன். ஓகேவா? சரி, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன படிச்சோம்? √3/4a² மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் செக்டார் தான். டே, ஏரியா ஆஃப் செக்டாருக்கு நமக்கு தீட்டா ஆர் ரெண்டுமே வேணும். தீட்டா என்னதுங்க மேம்? ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கு. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் என்னவா இருக்க முடியும்? 60 டிகிரியா? In a equilateral triangle, எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அப்ப ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி 180 இருந்தா each angle 60 டிகிரியா? So 3 into 60/360 into ஏரியானால pi r². So இங்க ரேடியஸ் என்னவா இருக்கும்ன்றத நோட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, இப்பதான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So θ/360 into pi r². இப்போ வேல்யூஸ் பாரு மேம். √3/4 a ஸ்கொயரோட வேல்யூ. a ஸ்கொயரோட வேல்யூ இங்க a வந்து என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம்? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் a 6. அப்ப 6² 36 மைனஸ் 3 into தீட்டாவோட வேல்யூ 60. 60னா 60/360 into பையோட வேல்யூ இங்க 3.14 சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேடியஸோட வேல்யூ 3. அப்போ 3² 9. மேம் இங்க √3க்கு தான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண சொன்னாங்க. √3க்கு 1.732 divided by 4. Okay, இதை calculate பண்ணீங்கன்னா இதுதான் உனக்கு இந்த shaded region. calculate பண்ணலாமா? Come on, 1.732/4 into 36. டே 4 டேபிள்ல 36 வருமான்னு செக் பண்ணுங்க. So 4 டேபிள்ல எத்தனை டைம் 36? மேம் 9 times. So 9. Next இங்க 0 0 cancel பண்ணிரு. 6 1 is 6, 6 6 are 36. 3 1 is 3, 3 2 times is 6. அப்போ half of 3.14 into 9 வரும். ஓகேயா? இதை கால்குலேட் பண்ணுங்க பாப்போம். நியூமரிக்கல் வேல்யூஸ் என்ன வருதுன்னு பாப்போம். So 1.732 into 9 உனக்கு என்ன வந்திருக்கும் மேம்? மல்டிப்ளை பண்ண போது 15 point something 15.588 வந்திருக்கும். இதே மாதிரி 3.14 into 9/2 9/2 வந்து உனக்கு 4.5. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 3.14 into 9/2 14.13. ஓகே 14.13. டே டெசிமல் எழுதிக்கோ, சப்ராக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 1 point something ஆன்சர் கிடைக்குமா? எஸ். ஸோ அந்த ரிமைனிங் அந்த குட்டி ரீஜியன் உனக்கு என்னது? 1.45. ஸோ 1.45. இது ஏரியாவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் உன்னோட ஏரியா. கிளியரா மேம்? இதுல என்ன பண்ணியிருக்கேன்? 3 காயின் ஐடென்டிக்கலா இருக்கு, ஒன்னா பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ரேடியஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ரேடியஸ்க்கு அப்புறம் இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எனக்கு தெரியுது, அந்த சென்டர்லாம் கனெக்ட் பண்றது. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருந்து இந்த 3 செக்டாரையும் சப்ராக்ட் பண்ணிட்டா அதுதான் எனக்கு ரிமைனிங் இருக்கு இந்த ரீஜியன். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் செக்டார். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டா 1.45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதுதான் உன்னோட ஆன்சர். ஓகேவா? ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் செக்டார். ஈஸியா? சரி, நெக்ஸ்ட். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அண்ட் 15 பாயிண்ட் ஆன்சர் என்ன கிடைச்சது? 5 8 and 14.13. That will give you 1.45 centimeter square. Clear? Next question போலாமா? So இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த combined shapes ஓட area perimeter எப்படி find பண்றது. இப்போ next பார்க்க போறது 3-dimensional shape. The last topic of our session. So 3-dimensional shapes நா என்ன?
3 dimensional shapesனா மேம் 2 dimensional இருக்கிறதெல்லாம் நான் கம்பைன் பண்ண போது கிடைக்கிறது தான் 3 dimensional. இல்ல இந்த டெஃபினேஷன் புரியல. ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஒரு 2 ரூபி காயின் எடுத்து நோட்ல வச்சு அப்படியே நம்ம மேல பேப்பர் வச்சு ஷேட் பண்ணுவோமா? அப்போ உனக்கு என்ன ஷேப் கிடைக்கும் மேம்? சர்க்கிள் ஷேப் இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு 10 ரூபி நோட் அது பேப்பர்ல வரைஞ்சா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆஃப் பிஸ்கட் அந்த பிஸ்கட்டை வச்சு அவுட்லைன் வரைகிறேன். அப்போ என்ன ஷேப் கிடைக்கும் மேம்? எனக்கு அப்போ ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அப்போ 2 dimensional தான் எனக்கு எல்லாமே கிடைக்குது. எதை வரைய போகுது? அவுட்லைன் ஆஃப் 3 dimensional வரைய போகுது. இது என்ன 3 dimensional பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜ் பாருங்க மேம். காயின் நான் வந்து அடுக்கியிருக்கேன். இதை நான் அவுட்லைன் வரையணுன்ற போது ஒரு சர்க்கிள் தான் எனக்கு கிடைச்சிருக்கும். 10 ரூபி நோட் கட் இருக்கு. ஸோ இதோட அவுட்லைன் இட் இஸ் ஜஸ்ட் அ ரெக்டாங்கிள். பிஸ்கட் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இது ஷேப் இப்படி இருக்கு. ஆனா நீ பேப்பர்ல வரைய போது உனக்கு ஒரு 2 dimensional தான் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம 3 dimensional சொல்றோம். இங்க பாருங்க. ஸோ the shape which have 3 dimensional என்னென்ன 3 dimensional இருக்கு? லென்த், பிரெத், ஹைட். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன்டா. ரெக்டாங்கிள் லென்த் இன்டு பிரெத் ரெண்டு தானே சொல்றோம். ரெண்டே டைமென்ஷன். ஆனா 3 dimension வரப்போது உனக்கு 3 dimensions இருக்கு. லென்த், பிரெத், ஹைட். இது மூணுமே சேர்ந்தது தான் 3 dimensional ஷேப். இதை நம்ம 3 dimensional பதிலா 3D ஷேப்ஸ்னு சொல்லலாம். ஓகே இப்போ என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கியூப் எப்படி மேம்? இது 3 dimensional. இதோட எல்லா சர்ஃபேஸும் பாரு ஸ்கொயரா. ஸோ ஸ்கொயர் நிறைய சேர்ந்து எத்தனை நம்ம பார்ப்போம்? கியூப் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கியூபாய்ட். அதுக்கு நெக்ஸ்ட் பிரிசம்னா என்னது? உனக்கு டாப்பும் பாட்டமும் ஒரே ஷேப்பா இருக்கும். எந்த பாலிகனா வேணா இருக்கலாம். ரிமைனிங் இருக்க எல்லா ஃபேஸும் ரெக்டாங்கிளா இருக்கும். இது பிரிசம்னு சொல்லுவோம். அப்ப பிரமிட்னா என்னது? பேஸ் எந்த பாலிகனா வேணா இருக்கலாம். அதை எல்லாமே எபெக்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணும். மற்ற எல்லாமே ட்ரையாங்குலர் சர்ஃபேஸா இருக்கா? இது எல்லாமே பாயிண்ட்ல வந்து சேருதா மேம்? ஒரு பாயிண்ட்ல எல்லாமே வந்து மீட் பண்ணா அது பிரமிட். இது ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கறனால ட்ரையாங்குலர் பிரமிட். இங்க மேம் ட்ரையாங்கிள் ஷேப்ல பேஸும் பாட்டமும் இருக்கு. ஐ மீன் பாட்டமும் டாப்பும் இருக்கு. மற்ற எல்லாமே ரெக்டாங்குலர் ஷேப். இது பிரிசம். இதுதான் பிரிசம்க்கும் பிரமிடுக்கும் வித்தியாசம். ஓகேயா? நெக்ஸ்ட் இந்த ஷேப்பு ஸ்கொயர் பிரமிட். மேம் நீங்க பிரமிட்னா என்னன்னு சொன்னீங்க? ஏதோ ஒரு ஷேப் கீழே இருக்கும். இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால ஸ்கொயர் பிரமிட். இது எல்லாமே வந்து மீட் பண்ற பாயிண்ட் ட்ரையாங்கிளால இருக்கு. மேம் இது ஒரு ட்ரையாங்கிள். 4 சைடும் ட்ரையாங்கிள் வச்சு ஒன்னா வந்து சேர்த்திட்டேன். இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது இது எபெக்ஸ். இதை நம்ம ஸ்கொயர் பிரமிட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சிலிண்டர், வாட்டர் பாட்டில் எடுத்தோம்னா சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கா? தென் கோன் மேம், கிளவுன், பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம போடுற கேப் அதெல்லாம் கோன் ஷேப்ல இருக்கும். ஐஸ்கிரீம் இதெல்லாம் கோன் ஷேப்ல இருக்கும். தென் ஸ்பியர், பால் என்ன ஷேப்ல இருக்கு மேம்? ரவுண்டா இருக்கிறது அது பேரு ஸ்பியர் ஷேப். ஓகே? குளோப் இது எல்லாமே நம்மளோட எர்த் எல்லா பிளானட்ஸும் உனக்கு ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. ஓகே சரி, இப்போ இதெல்லாம் தான் நம்ம பார்த்த 3D ஷேப்ஸ். உனக்கு இது எல்லாத்துக்கும் நேம் தெரியணும். பாருங்க, கியூபாய்ட், பிரிசம், ட்ரையாங்குலர் பிரமிட், ஸ்கொயர் பிரமிட், சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர். கிளியரா? சரி, இதுல என்ன படிக்க போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ், எட்ஜ் அண்ட் வெர்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க நம்ம ஒரு 3 dimensional இமேஜ் எடுத்துருக்கோம். இது என்னது? கியூப்ல ஃப்ரண்ட். இப்போ நான் ஒரு கியூப் முன்னாடி வச்சிட்டேன்டா. ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா என்ன தெரியும் மேம்? ஒரு ஸ்கொயர் தெரியும். நான் போயிட்டு ரைட் சைட்ல நின்று பார்க்குறேன், அப்போ ஒரு ஸ்கொயர் தான் தெரியும். மேலே இப்படி கீழே வச்சுட்டு மேலே இப்படி பார்க்குறேன், அப்போ ஒரு ஸ்கொயர் தான் தெரியும் இல்லையா? ஸோ ஒரு கியூபை நீ அப்படியே ஓப்பன் பண்ணனா இப்படி இருக்குமா? எத்தனை ஃபேஸ் இருக்கு மேம்? 1 2, பின்னாடி 3, இங்க ஒன்று 4, மேலே கீழே 5 and 6. 6 ஸ்கொயரை ஒன்னா சேர்த்துனது. லெஃப்ட், ரைட்டு, டாப், பாட்டம், பேக், ஃப்ரண்ட். இதெல்லாம் தான் அந்த ஃபேஸஸ். இதை தான் நம்ம ஃபேஸஸ்ன்றோம். எத்தனை ஃபேஸ் இருக்கு? இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லணும்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துட்டு மேம் எத்தனை 2D சைட்ஸ், அதாவது எத்தனை ஸ்கொயர்ஸ் என்னால் டச் பண்ண முடியும், அதுதான் ஃபேஸ். இப்படி ஃபேஸ் பண்ண போது ஒன்று இருக்கு, இப்படி திருப்பி வச்சா இன்னொரு ஃபேஸ், இப்படி திருப்பி வச்சா இன்னொரு ஃபேஸ். இந்த மாதிரி எத்தனை டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருக்கு? இங்க 6 டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருக்கு. இதை தான் நம்ம ஃபேஸஸ்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ கியூப் இஸ் மேட் அப் ஆஃப் 6 ஸ்கொயர் ஷேப் பிளேன்ஸ். ஸோ 6 ஸ்கொயர் பிளேன்ஸை வந்து சேர்த்து தான் கியூப். இந்த 6மே நீ என்னன்னு சொல்லுவேன்னா ஃபேஸஸ்னு சொல்லுவேன். ஃபேஸஸ் ஆஃப் அ கியூப். புரியுதா? கியூபோட ஃபேஸஸ். ஓகே, அப்போ எட்ஜஸ்னா என்னது? The line segment which connects these two faces. இங்க பாருடா மேம், இது ஒரு ஃபேஸ், நெக்ஸ்ட் இது ஒரு ஃபேஸ். இந்த ரெண்டு ஃபேஸும் ஜாயின் ஆகிற இந்த இடம் இருக்குல்ல, இதை தான் எட்ஜுன்னு சொல்றோம். இப்போ எத்தனை எட்ஜ் இருக்கு மேம்? இது ஒரு எட்ஜ் 1 2 3 4. நெக்ஸ்ட் 5 6 7 8.
9, 10, 11, 12. மொத்தமா 12 எட்ஜ் இருக்கு ஒரு கியூப்ல. ஓகே, இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஃபேஸ் வந்து மீட் ஆகுற அந்த லைன், அதை தான் நம்ம எட்ஜ்னு சொல்றோம். பாருங்க, a line segment which connects any two faces of a cube is known as edge. ரொம்ப important edge na. Then each corner point which these three edges meet is known as vertex. Vertex இல்லனா corners னு சொல்லலாம். டே, இது ஒரு எட்ஜா, இது ஒரு எட்ஜா, இது ஒரு எட்ஜ். இந்த மூணு எட்ஜும் வந்து மீட் பண்ற பாயிண்ட் தான் corners or vertices னு சொல்லுவோம். ஸோ எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4. டிஃப்ரெண்ட் கலர்ல எழுதுறேன் பாரு, ஈஸியா இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 edges இருக்கு கியூப்ல. இப்போ நம்ம எந்த 3D ஷேப் கொடுத்தாலும் மேம் எனக்கு ஃபேஸஸ், வெர்டெக்ஸ், எட்ஜஸ்னா என்னன்னு சொல்ல தெரியும். ஃபேஸஸ்னா எத்தனை 2D ஷேப்ஸ் இருக்கு அதுல, அதுதான் ஃபேஸஸ். ஓகே, எத்தனை டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு. ஓகே, எட்ஜஸ்னா இந்த ரெண்டு ஃபேஸும் வந்து ஒன்னா ஜாயின் ஆகுதுல, அந்த லைன் செக்மெண்ட்டை எட்ஜஸ்ன்னு சொல்றோம். இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுதுல, அது வெர்டெக்ஸ்னு சொல்றோம். கிளியரா? ஓகே, ஸோ இது 3D ஷேப்ஸ். ஸோ ஒரு கியூப்ல 6 ஃபேஸ் இருக்கு, 12 எட்ஜ் இருக்கு, 8 வெர்டெக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே மேம், கிளியர். இப்போ நம்ம எல்லா ஷேப்ஸ்க்கும் எழுத போறோம். கியூபுக்கு மட்டும் தான் படிச்சிருக்கோம். கியூபாய்டும் பார்க்கலாமா மேம்? கியூபாய்ட்லயும் எனக்கு 6 ஃபேஸ் இருக்கு. என்ன மேம்? 1, 2, 3, 4. ஃப்ரண்ட் பேக் நான் என்னது பாரு, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 ஃபேஸ் இருக்கு. இங்க எட்ஜும் சேமா தான் இருக்கும். கவுண்ட் பண்ணி பாரு. 1, 2, 3, 4. கீழே ஒரு 4, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 எட்ஜ் இருக்கு. அண்ட் வெர்டெக்ஸ் சேம் 8. ஓகே, இந்த லாஸ்ட்டாக இதை பார்க்கலாம்டா, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபேஸ், வெர்டெக்ஸ், எட்ஜ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு ட்ரையாங்குலர் ப்ரிசம் இருக்கு. ட்ரையாங்குலர் ப்ரிசம்ல எத்தனை ஃபேஸ்ன்னு பாரு மேம். ஃப்ரண்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, பேக்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, 2 ஃபேஸ். அண்ட் இதை சுற்றி 1, 2, 3 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. அப்போ மொத்தமாக 5 ஃபேஸா? ஸோ ஃபேஸஸ் 5 இருக்கு. ஓகே, வெர்டெக்ஸ் எத்தனை இருக்கு மேம்? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ வெர்டெக்ஸ் 6 இருக்கு. அண்ட் எட்ஜஸ் எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கா? 9 எட்ஜஸ் இருக்கு. மேம் இது என்ன மேம்? F plus V minus E. சரி, இது எல்லாத்துக்கும் செக் பண்ணலாமா? F ஐயும் V ஆட் பண்ணுங்க. 6 plus 8 is 14. 14 minus 12 என்னது? 2. So 6 plus 8 minus 12. அப்பனா 14 minus 12 which is equal to 2. Okay, next one மேம் இதுவும் சேமே தான். அப்போ இதுக்கும் ஆன்சர் 2 தான் கிடைச்சிருக்கும். இது செக் பண்ணுங்க. 5 plus 6 என்னது? 11. 11 minus 9 அதுவும் 2. ஸோ ஒரு பாலிஹெட்ரன்ல, பாலிஹெட்ரன்னா என்னன்னு நான் சொல்றேன். ஒரு பாலிஹெட்ரன்ல ஃபேஸஸ் பிளஸ் வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜ் எப்பவும் 2க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதை நம்ம யூலர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். கிளியரா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூலர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஓகே ஓகே மேம், மற்ற சாலிட் ஃபேஸ்க்கு முடிச்சிருங்களேன். ஓகே, ஸ்கொயர் பிரமிட் எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5. ஏன்னா மிச்சம் 5 சைட்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் 5. ஃபேஸஸ் என்னென்ன இருக்கு? ஃபேஸஸ், வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜ். ஸோ ஃபேஸஸ், வெர்டெக்ஸ், எட்ஜ். இங்க வந்து ஃபேஸ் பிளஸ் வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜ் எழுத போறேன். சரி, எத்தனை வெர்டெக்ஸ்ல இருக்கு மேம்? வெர்டெக்ஸ் கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5. ஓகே, 5 கிடைச்சிருச்சு. எட்ஜஸ் எத்தனை இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க மேம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 இருக்கு மேம் எட்ஜஸ். கிளியரா? ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணு. 5 plus 5, 10. 10 minus 8, 2. அப்போ இதுவும் ஒரு பாலிஹெட்ரன் யூலர்ஸ் ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. லாஸ்ட் ஒன் ட்ரையாங்குலர் பிரமிட். 1, 2, 3, 4. 4 ஃபேஸஸ் இருக்கு. எட்ஜஸ் 1, 2, 3, 4. சாரி, எட்ஜஸ் இல்லை, வெர்டெக்ஸ் 4 இருக்கு. எட்ஜஸ் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது 6 இருக்கு. 4 plus 4 என்னது? 8. 8 minus 6, 2 again. இப்போ இது கீழே பாரு. What do you observe from the above table? மேம் எல்லாத்துலேயுமே எனக்கு 2ன்ற ஆன்சர் வந்துச்சு. We observe that F plus V minus E வந்து 2 தான் எப்பவும் ஆன்சர் இருக்கு. ஸோ இதுதான் உன்னோட யூலர்ஸ் ஃபார்முலா ஃபார்
polyhedron. For any polyhedron, this is Euler's formula. அது என்ன polyhedron? இந்த plain figures இருக்குல்ல மேம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இதை யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுற 3D ஷேப்ஸ். மேம் அப்போ எது அந்த மாதிரி இருக்காது? சிலிண்டர், இதில் கர்வ் இருக்கா, எனக்கு பிளெயின் சர்ஃபேஸ் தான் வேணும், கர்வ் சர்ஃபேஸ் வேணாம். கோன், இதெல்லாம் பாலிஹெட்ரன் கிடையாது. மற்றதெல்லாம் உனக்கு பாலிஹெட்ரன் தான். இப்போ பார்த்தா எல்லாமே பாலிஹெட்ரன். ஏன்னா சிலிண்டர், கோன் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஸோ நெட் ஃபார் பில்டிங் 3D ஷேப். நெட்னா என்னடா, இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு கியூப் மேக் பண்ணிட்டு வா, கியூபாய்ட் மேக் பண்ணிட்டு வான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரை கட் பண்ணுவோம்ல. இப்போ வீட்டில் கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்தால் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஃபுல்லாக நான் ஒரு 2D மேம் 3D ஷேப்பில் இருக்குன்னு எல்லாத்தையும் கிழிச்சு ஒரு 2D மாற்றிட்டேன். அதுதான் உன்னோட நெட் டயக்ராம். இப்போ உனக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கடா. ஓகே, இது ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்வீட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இதை ஓப்பன் பண்ணுறோம். எப்படி இருக்கும் மேம்? இது டாப். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு குட்டி லேயர் இருக்கா, அது இங்கே இருக்குது. தென் இந்த கீழே இருக்க பேஸ் இங்கே இருக்குது, இது கவர் ஆகிருக்குது இந்த பார்ட். அப்புறம் சைடில் இருக்க இந்த 2 பார்ட்டும். இதுதான் நெட் டயக்ராம் சொல்கிறோம். கொடுத்துருக்க 3D இமேஜை அப்படியே 2D ஓப்பன் பண்ணனா அது நெட் டயக்ராம். புரியுதா? அப்போ எல்லா 3D இமேஜ்க்கும் 2D இமேஜ் இருக்கும்ல, அதுலேருந்து தான் வந்திருக்கும். சி, நெட் ஃபார் கியூப். கியூபுக்கு எப்படி வேணா இருக்கலாம் மேம். இதை ஃபோல்ட் பண்ணால் எனக்கு கியூப் தான் கிடைக்கும். இதையும் 2 சைடு மடிச்சுட்டு அப்படியே சுற்றுங்க, கியூப் கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். டிஃப்ரெண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியும். ஸோ நெட் கியூப்க்கு நெட் டயக்ராம் இது 3 பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது என்ன ஷேப்பு? பேஸில் ஸ்கொயர் இருக்கு அண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு எபெக்ஸில் வந்து மீட் ஆகுது. அப்போது அது ஸ்கொயர் பிரமிட். ஸ்கொயர் பிரமிடுக்கு இந்த 3 நெட் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லைடா, இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் பிரமிட் கிடைக்கும். நம்ம ஸ்கொயர் பிரமிட் எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி ஒரு ஷேப்பில் நம்ம இது ஸ்கொயர், இது எல்லாமே வந்து மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்கொயர் பிரமிட் இருக்கும். ஓகேயா? சரி, ஸோ நெக்ஸ்ட்டு கியூபுக்கும் ஸ்கொயர் பிரமிடுக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க நெட் டயக்ராம்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னடா கொடுத்துருக்காங்க? சிலிண்டர். சிலிண்டர் ஒரு ரெக்டாங்கிளும் மேலே கீழே சர்க்கிள் இருந்தால் போதுமா? ஸோ அது மேட்ச் பண்ணியாச்சு. ஓகே, இந்த நெட் டயக்ராம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு பார்த்தோம்? கியூபாய்டுக்கு. மேம் மொத்தமாக 6 ஃபேஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. இது கியூபாய்டு. கிளியரா? நெக்ஸ்ட் மேம் ட்ரையாங்குலர் பிரமிட். இது ட்ரையாங்குலர் பிரமிட். அது ட்ரையாங்குலர் பிரமிட்க்கு ஈக்குவலாக இருக்கா? இந்த 4 ட்ரையாங்கிள்ஸ் அப்படியே மடிச்சு விடுங்கடா, மேலே வந்து எபெக்ஸில் மீட் ஆகுமா? அப்போது திஸ் மேட்சஸ் டு திஸ். இது பார்த்தோன்னே தெரியுது மேம். இதை ஓப்பன் பண்ண கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் மேலே ஒரு செக்டார் இருக்கும். இது செக்டார் தானே? மேலே ஒரு செக்டார் இருக்கும், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும். இப்போ இது 2 மேட்ச் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் ஒன், இது பேர் என்னது? ட்ரையாங்குலர் பிரிசம். மேம் ட்ரையாங்கிள் டாப்பும் பாட்டமும் இருக்குது, மற்ற எல்லா சர்ஃபேஸும் ரெக்டாங்குலாக இருக்குது. ஸோ இது ட்ரையாங்குலர் பிரிசம். டாப் பாட்டம் ட்ரையாங்கிள், மற்ற எல்லாமே ரெக்டாங்கிள். கிளியரா? ஸோ நமக்கு எந்த 3D ஷேப் கொடுத்தாலும் அதோட நெட் டயக்ராம் பிக்சரைஸ் பண்ணி வரைய தெரியணும். மேட்ச் பண்ண சொல்லியிருந்தா மேட்ச் பண்ண தெரியணும். கிளியரா? சரி, நெக்ஸ்ட் ஒன். Draw 3D shapes using isometric dot sheet and grid sheet. Isometric dot sheet and grid sheet na என்னன்னு பாருங்க. இது பேரு isometric dot sheet. இந்த ஷீட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இதில் 3D டயக்ராம் வரைஞ்சா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும்டா. இதில் ஒவ்வொரு டாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ நான் ஒரு கியூப் ஆஃப் 1 சென்டிமீட்டர் வரைய சொல்கிறேன். இங்கே பாரு மேம், ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்கொயர் வரைவேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் வரைவேன், அதுக்கு பின்னாடியே இன்னொரு ஸ்கொயரும் வரப்போகுது. ஸோ இது 2ஐயும் ஜாயின் பண்ணால் எனக்கு கியூப் கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டாக ஒரு கியூப் கிடைச்சிருச்சா? இதே மாதிரி இதுக்கு மேலே கேட்குறது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிடலாம். நம்ம இதை ஜாயின் பண்ணால் 2 கியூப் கிடைச்சிருச்சு. இன்னொன்று வேணும்னா மேம் இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், 1 சென்டிமீட்டர் தானே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 3 கியூப்ஸ் மேலே இருக்க மாதிரி இருக்கா? ஸோ இது உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டயக்ராம். இப்போ இதே டயக்ராமை கீழே வரையலாம் பாரு. மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன் அண்ட் இதை 1 சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது உன்னோட கியூப். ஓகே, ஒரு கியூப் கிடைச்சதா? இப்போ இங்கே 3 கியூப்ஸ் வரையணும் மேம். செகண்ட் கியூப் அண்ட் இது தேர்ட் கியூப். ஓகே, டன். 3D ஷேப்லேயே தெரியுது பாரு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் 2 கியூப் இருக்கு மேம். இது ஃபர்ஸ்ட்னா இது எனக்கு செகண்ட். நெக்ஸ்ட் ஒன் இங்கே இருக்கு
பாரு 3D ஷேப்ல தெரியுது. டேய் 3Dல இது மறைஞ்சிடும்ல. ஸோ இது ஐசோமெட்ரிக்ல உனக்கு பர்ஃபெக்டா வந்துச்சு. ஓகே மேம், ஐசோமெட்ரிக் ஷீட்ல வரைஞ்சிட்டேன். கிரிட் ஷீட்னா என்னது? டேய் நம்ம கிராஃப் ஷீட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும் இந்த கிரிட் ஷீட். இதில் வரையணும்னா மேம் நான் 2 ஸ்கொயர் வரைஞ்சி ஜஸ்ட் அதை 2த்தையும் ஜாயின் பண்ணிட்டேன்னா அதுதான் எனக்கு கியூப். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸாக வரும்? 1 சென்டிமீட்டர்னா எல்லாமே இப்போ இது 3 சென்டிமீட்டர்டா, இது 3, இது 3, எல்லாமே 3 இருக்கும். அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் 3 இருக்கணும்ல. ஆனால் இது 3 கிடையாதுங்க. பட் இதுக்கு முன்னாடி ஷீட்டில் பார்த்தோன்னா எல்லா டைமென்ஷனும் சேமாக இருக்கும். இங்கே என்ன டைமென்ஷன் இருக்கோ அதுதான் இதோட ஆப்ளிக் லைன்ஸோட டைமென்ஷனாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இது ப்ரிசைஸாக இருக்கும், இதில் ப்ரிசைஸாக இல்லைன்ற. ஓகேயா? பட் இதுதான் கிரிட் பேப்பரில் வரைய சொன்னாங்கன்னா இப்படி தான் நம்ம கியூபாய்டு வரைவோம். ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் வரைகிற. ஸோ 3 சென்டிமீட்டர்னால ஜஸ்ட் 2 ஸ்கொயர் 3 × 3 × 3 அண்ட் இதை ஜாயின் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் அ கியூபாய்ட் விச் இஸ் நாட் ப்ரிசைஸ். இது ப்ரிசைஸாக இல்லை, ஆனால் கிரிட் ஷீட்டில் இப்படி தான் வரைய முடியும். இன்னும் ப்ரிசைஸாக வேணும்னா ஐசோமெட்ரிக் ஷீட்டில் வரைஞ்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கிராஸ் செக்ஷன். டே கிராஸ் செக்ஷன்னா என்னன்னா, இப்போ ஓகே ஒரு கேரட் எடுக்கிறோம். அந்த கேரட்டு ஆக்சுவலாக என்ன ஷேப்பில் இருக்கும் மேம்? அது ஒரு மாதிரி கோன் ஷேப்பில் வரும். எஸ் ஆர் நோ? கேரட் எனக்கு எப்படி இருக்கும் மேம்? இங்கே வந்து அந்த தலை ஹெட் இருக்கும், ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஆரஞ்ச். ஓகே இந்த கலர். இங்கே வந்து இது என்னோட கேரட் ஹெட் இருக்கும், அப்படியே ஸோ இந்த ஷேப்பில் தான் கேரட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஜஸ்ட் கவனிங்க, கட் பண்ண போகிறேன் மேம். கேரட்டை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு மேலே பார்க்குறேன். ஓகேயா? எது மேலே பார்க்குறேன் மேம்? இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி இருக்கும்? குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். இன்னொரு லைன் கட் பண்ணுறேன், இன்னொரு லைன் கட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீசஸ் எப்படி இருக்கும் மேம்? குட்டி குட்டியாக இப்படி ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க கேரட் பீசஸ். ஸோ இதை பார்க்க போது என்ன ஷேப் எனக்கு தெரியுது? மேலேருந்து பார்க்க போது இது கேரட் அப்படின்னு காட்டுறேன். இப்போ அது என்ன ஷேப்னு நீ சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது மேம் எனக்கு அதோட கிராஸ் செக்ஷன் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் கிடைக்குது. இதை தான் நம்ம கிராஸ் செக்ஷன்னு சொல்லுவோம். சி ரேடிஷ் கட் பண்ணுறாங்க, பிரெட்டு ஒரு கியூபாய்டை கட் பண்ணி இந்த ஸ்லைஸ் பார்க்க போது மேம் எனக்கு எல்லாமே ஒருவேளை இந்த கியூபாய்டாக இருந்து இது சேம் டைமென்ஷனாக இருந்தால் இது ஸ்கொயர், இல்லை மேம் இது டிஃப்ரெண்ட் டைமென்ஷனாக இருக்குன்னா இது ரெக்டாங்கிள். ஸோ கிராஸ் செக்ஷன்னா உனக்கு அங்கே ஃபேஸில் இந்த ஃபேஸ்லேருந்து நான் பார்க்கும்போது அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதுதான் கிராஸ் செக்ஷன். இப்போ கிராஸ் செக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் பாரு. ஸோ இங்கே ஒரு சாலிட் இருக்குது. இந்த சாலிட் ஸ்கொயரை நான் இப்படி கட் பண்ணுறேன். அப்போது எனக்கு மேலே என்ன ஷேப் கிடைக்கும் மேம்? சாரி, இது ஒரு கியூபாய்டை நான் கட் பண்ணுறேன். அப்போ எனக்கு மேலே என்ன ஷேப் கிடைக்கும்? ஸ்கொயர். அதே மாதிரி சிலிண்டர் இருக்குது. சிலிண்டரை இப்படி கட் பண்ணிட்டோம்டா, மேலே என்ன ஷேப் தெரியும் பார்த்தா மேம்? சர்க்கிள். ஸோ சர்க்கிள். அண்ட் அதே மாதிரி ஸ்பியரை கட் பண்ணாலும் எனக்கு சர்க்கிள் கிடைக்கும் மேம். எக்ஸாக்டாக நடுவில் கட் பண்ணால் சர்க்கிள், நீங்கள் கொஞ்சம் மேலே போக போக உனக்கு எலிப்டிக்கல் ஒரு ஓவல் ஷேப் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிலிண்டரை இப்படி கட் பண்ணால் உனக்கு ரெக்டாங்குலர் ஷேப் கிடைக்கும். இங்கே பாருங்க மேம், கிராஸ் செக்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால ஓகே. ஒருவேளை கிராஸ் செக்ஷன் இப்படி எடுத்தாலும் அது கிராஸ் செக்ஷன் தானே. இப்போ இங்கேருந்து பார்த்தா என்ன ஷேப் கிடைக்கும்னா எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் தெரியும்டா. ஓகேயா? ஸோ இப்படி கட் பண்ண போது சர்க்கிள், இப்படி கட் பண்ணால் ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ இதை தான் நம்ம கிராஸ் செக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ 3D ஷேப் இன் டிஃப்ரெண்ட் வியூஸ். இப்போ எப்படி டிஃப்ரெண்ட்டாக வியூ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது ஒரு 3D ஷேப்பாடா. நம்ம மொபைல் ஒரு 3D ஷேப். இது என்ன 3D ஷேப் மேம்? கியூபாய்டல் ஷேப்பில் இருக்குது. இட் ஹாஸ் அ லென்த், பிரெத் அண்ட் ஹைட். ஸோ 3D ஷேப் கியூபாய்டல் ஷேப். இப்போ நான் இப்படி வச்சுட்டு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, இதுதான் உன்னோட வியூ. ஃப்ரண்ட்ல என்ன தெரியுது மேம்? ஒரு ரெக்டாங்கிள் தெரியுது இல்லையா? சைட் வியூ நீ வந்து இங்கே நின்று பாடுறா, இங்கேருந்து பார்த்தா மேம் குட்டியாக ஒரு ரெக்டாங்கிள் தெரியுது. மேலேருந்து பார்த்தா மேம் இந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் மட்டும் தெரியுது. ஸோ ஒரு கியூபாய்டில் எந்த சைட்லேருந்து பார்த்தா உனக்கு ரெக்டாங்கிள் சர்ஃபேஸ் தெரியுதா? அந்த மாதிரி மற்ற எல்லா சாலிட் இமேஜ்க்கும் நீ சொல்ல முடியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டிலில் இப்போ இது 3D தான், இது ஒரு ரெகுலரான 3D கிடையாது, பட் இது ஒரு 3D ஷேப். இங்கேருந்து பார்க்கப்போ உனக்கு என்ன தெரியுது மேம்? இதை ட்ரா பண்ணுன்னு சொல்கிறேன், நீ அப்படியே இந்த ஷேப்பை வரைவ இல்லையா? ஓகே, மேலேருந்து பார்த்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் இது டாப் வியூ மேம். இங்கேருந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிள் தெரியுது. அண்ட் இது ஃப்ரண்ட் வியூ.
இது டாப் வியூ, இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா அது சைட் வியூ. அதுதான் உனக்கு 3D ஷேப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வியூஸ். மொத்தமாக 3 வியூஸ் படிப்போம். என்னென்ன வியூ? டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ அண்ட் சைட் வியூ. ஸோ உனக்கு ஆரோ போட்டு கொடுத்துருவாங்க, எது டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ. ஸோ அப்சர்வரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்சர்வர்னா யாரு? நீ ஒரு பொருளை பார்க்குற, ஆப்ஜெக்டை யார் பார்க்குறாங்களோ அவங்க அப்சர்வர். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 வியூஸும் சொல்லுவோம் ஒரு 3D இமேஜில். ஸோ இங்கே பாரு, ஸோ இங்கே ஒரு ட்ரக் இருக்குது. இந்த ட்ரக்கை நான் ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தேன்னா எனக்கு இதுதானே தெரியும். ஓகே மேம், இதே ட்ரக்கை நான் சைடில் போய் பார்க்குறேன், அப்போ அந்த ட்ரக்கோட பாடி ஃபுல்லாக தெரியும், சைடில் இருக்க இந்த பாடி, இந்த இமேஜ் தெரியும். மேம் அந்த ட்ரக்கை நான் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து டாப் வியூ பார்க்குறேன், அப்போ எனக்கு இது மட்டும் தான் தெரியும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு, ஒரு கபோர்ட் இருக்கு. கபோர்டு ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா எனக்கு அந்த லாக்கு, மிரரு அதெல்லாம் தெரியும். சைட்லேருந்து பார்த்தா எனக்கு இது மட்டும் தானே தெரியும். டாப்லேருந்து பார்த்தா இந்த குட்டி ரெக்டாங்குலர் ஷேப் மட்டும் தான் தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் இந்த ஷேப் பாருங்க, இந்த மாதிரி தான் உனக்கு சம்ஸ் வரும். இதோட ஃப்ரண்ட் வியூ என்ன மேம்? 1 2 3 ஸ்கொயர்ஸ் தெரியுது. சைட் வியூ மேம் 2 ஸ்கொயர்ஸ் தெரியுது. அண்ட் டாப் வியூ அங்கேயும் 2 ஸ்கொயர்ஸ் தெரியுது. எப்படி மேம்? இது ஒரு ஸ்கொயர், இன்னொன்று என் டாப் வியூனா அது கீழே இருக்கு மேலே இருக்குன்னு தெரியாது. அப்போ இதுதான் உன் டாப் வியூ, இதுவும் சைட் வியூ. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வியூ சொல்கிறோம். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் உனக்கு நிறைய வரும். ஆப்ஜெக்ட்ஸை விட இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். உனக்கு ஒரு கம்பைன்ட் ஆப்ஜெக்ட் மேம் 3 கியூபை சேர்த்து கொடுத்துருக்காங்க, இதோட டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே, இங்கே பாரு, which 3D shape do the following net represents? ஓகே, நமக்கு தான் நெட் டயக்ராம் தெரியுமே. இதில் உனக்கு 6 ஸ்கொயர்ஸ் இருக்கு. 6 ஸ்கொயர்ஸும் சேர்ந்தா கியூப் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட் மேம் 4 ரெக்டாங்கிள்ஸ் இப்படி வச்சுட்டு இன்னும் 2 ரெக்டாங்கிள் சைடில் வச்சிருக்காங்க, கியூபாய்டல் ஷேப். அண்ட் மேம் 2 சர்ஃபேஸ் ட்ரையாங்கிள் இருக்கு, மற்ற எல்லாமே எனக்கு ரெக்டாங்கிள். அப்போ இது ட்ரையாங்குலர் பிரிசம். கிளியரா? அண்ட் மேம் இது 4 சர்ஃபேஸ் ட்ரையாங்கிள் இருக்கு, நடுவில் மட்டும் ஒரு ஸ்கொயர் இருக்கு, அப்போ இது ஸ்கொயர் பிரமிட். ஓகே, இதெல்லாமே சேர்ந்து வரப்போ பிரமிட். ஸோ ஸ்கொயர் பிரமிட். அண்ட் ஒரு ரெக்டாங்கிள் 2 சர்க்கிள் இருந்தால் இது அப்படியே நான் ஃபோல்ட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன், என்ன ஷேப் கிடைக்கும்? சிலிண்டர் ஷேப் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நெட் டயக்ராம்ஸ். நீ நேமு நெட் டயக்ராம் நேம், இதை கொடுத்தா அது தெரியணும், அது கொடுத்தா இது வரைய தெரியணும். ஓகேவா? ஓகே, இதுதான் நெட் டயக்ராம். ஸோ நம்ம இந்த செஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த செஷனில் என்ன இருக்குது கம்ப்ளீட்டாக ஒன் சம்மரைஸ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நான் உனக்கு ஃபார்முலாஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் அண்ட் ஏரியா ஆஃப் தி செக்டாருக்கு அதை மட்டும் தனியாக வந்து சம்மரைஸில் பார்த்துடலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள்ன்றது என்னது? ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் ட்ரேஸ் பண்ணுறது தான் சர்க்கிள்னு சொல்லியிருந்தோம். இந்த சர்க்கிளில் சென்டர்னா என்ன, ரேடியஸ்னா என்ன, டயாமீட்டர்னா என்னன்னு பார்த்துருந்தோம். கார்ட்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் ஏதோ 2 பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணுறது கார்ட். ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கார்டுன்னு எதை சொல்லியிருந்தோம்? டயாமீட்டர். இந்த கார்ட் சென்டரில் பாஸ் பண்ணி போகும், இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கார்ட். அண்ட் இந்த கார்ட் அதாவது இந்த டயாமீட்டர் சர்க்கிளை ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கும். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது? πr². அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ன்றது 2πr. இது ரெண்டும் ஃபார்முலால பார்த்துடணும். ஸோ நோட் பண்ணிக்கோ, ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr². சர்க்கம்ஃபரன்ஸ் இதெல்லாம் ஃபார்முலா ஷீட் போட்டு வச்சுக்கோ. ஆஃப் சர்க்கிள் 2πr. இதுக்கப்புறம் லென்த் ஆஃப் ஆர்க் பார்த்தோம். ஆர்க்னா என்னது? ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட்டை மட்டும் ஆர்க்னு சொல்லுவோம். ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் இஸ் θ/360 into 2πr. இதுல உனக்கு ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ்னு கொடுத்தா ஃபார்முலா 1/n into 2πr. இதுதான் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் செக்டார். அப்பனா செக்டார்னா என்னன்னு தெரியணும் மேம். இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதுல ஒரு ஆர்க் சொன்னீங்கல்ல, அந்த ஆர்க்கும் அதோட 2 ரேடியஸும் ஒரு சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த சர்ஃபேஸை தான் செக்டார்னு சொல்றோம். அந்த செக்டாரோட ஏரியா θ/360 into πr². அப்போ இத in terms of m மேம் ஈக்குவல் ஹாஃப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/n πr² எழுதலாம்.
ஓகேயா? இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பெரிமீட்டர் ஆஃப் செக்டார். பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் வேற, லென்த் ஆஃப் த ஆர்க் வேற. பெரிமீட்டர் ஆஃப் செக்டார்ன்றது length of the arc plus 2 times of radius. ஏன்னா length of the arc கூட இந்த ரெண்டு ரேடியஸ் சேர்த்தா தான் செக்டார். ஸோ அதுதான் ஒரு பெரிமீட்டர் ஆஃப் செக்டார். ஓகேயா? இதுக்கப்புறம் செக்மெண்ட்னா என்னன்னு படிச்சிருந்தோம். இந்த கார்டு வந்து அப்படியே அந்த சர்க்கிளை டிவைட் பண்ணும். ஸோ சின்னதாக இருக்கிறது மைனர், பெருசாக இருக்கிறது மேஜர்னு பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் நீ சர்க்கிள்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி சர்க்கிள்ஸில் பார்த்த. இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா நம்ம 3D ஷேப்ஸ் பார்த்தோம். ஸோ 3D ஷேப்ஸில் கியூப், கியூபாய்ட், சிலிண்டர், கோன், ட்ரையாங்குலர் ப்ரிசம், ரெக்டாங்குலர் ப்ரிசம். ரெக்டாங்குலர் ப்ரிசம்னா என்னடா? ரெக்டாங்குலர் ப்ரிசம்ன்றது கியூபாய்ட், ஸ்கொயர் ப்ரிசம்ன்றது கியூப். நெக்ஸ்ட் பிரமிட் பார்த்துருக்கோம். இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பார்த்த? சிலிண்டர், கோன் இதெல்லாம் சொல்லி ஸ்பியர் பார்த்துருக்கோம். இதோட கிராஸ் செக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? யூலர்ஸ் ஃபார்முலான்னு ஒன்று பார்த்துருக்கோம். யூலர்ஸ் ஃபார்முலானா என்னது? எஃப் ஃபேஸஸ் வெர்டெக்ஸ் எட்ஜஸ் தெரியுமா? ஃபேஸஸ் பிளஸ் வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜஸ் எப்பவும் 2 தான் இருக்கும். இது எதுக்கு? பாலிஹெட்ரனுக்கு. ஒரு பாலிஹெட்ரனா இருந்தால் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணும். அப்போ ஆன்சர் 2க்கு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ எஃப் பிளஸ் பி மைனஸ் இ, ஃபேஸஸ் பிளஸ் வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ இது யூலர்ஸ் ஃபார்முலா. ஸோ கிராஸ் செக்ஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்த்துருந்தோம்? வியூஸ் ஆஃப் 3D. 3Dயோட வியூஸ்ன்னு எதை சொல்லுவோம்? டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ. ஸோ ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட 3 வியூஸும் உனக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன்டு ஷேப்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ மேம் பெரிமீட்டர்ன்ற போது நான் ஜஸ்ட் பவுண்டரியை மட்டும் ஆட் பண்ணுவேன். ஆனால் ஏரியான்றப்போ 2 ஏரியா தனித்தனியாக ஃபைன் பண்ணி ஆட் பண்ணுவேன். இதில் நிறைய இம்பார்ட்டண்டான சம்ஸ் பார்த்தோம். எல்லாமே உன்னோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஓகேவா? சரி. ஸோ தட்ஸ் இட் அபவுட் டுடேஸ் கிளாஸ். நீ ஒவ்வொரு 3D ஷேப்பும் இப்போ நீ ஃபார்முலா ஷீட் எழுதுவல்ல, அது ஒரு ஃபார்முலா ஷீட் வச்சுக்கோ. இப்போ நான் எழுதுறத தென் 3D ஷேப்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சி அதோட ஃபேஸஸ், எட்ஜஸ், வெர்டெக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோ, படிச்சுக்கோ. அஃப்கோர்ஸ் உனக்கு கவுண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் தனியாக படிச்சு வச்சுக்கோ. ஓகே? பாலிஹெட்ரன்ஸ் எல்லாமே 2க்கு ஈக்குவலாக வருதா? ஏன்னா நம்ம படிச்சுட்டு போகிறது ஒரு மெமரியாக இருக்கட்டும். அங்கே போய் சால்வ் பண்ணும்போது ஓகே கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ நீ கண்டிப்பாக இந்த சாப்டர் முடிய போது ஃபார்முலா ஷீட் இந்த சாப்டருக்கானது ரெடியாக வச்சிருக்கணும். கிளியரா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் அபவுட் டுடேஸ் கிளாஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.